Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2026காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கலும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு விஷன் 1000 விஷன் 100 2.0 இனிஷியேட்டிவ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இது பிரகாரம் ஒவ்வொரு வீக்கும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோட PYQஸை எடுத்து லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் ஆஃப் PYQஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த வீக் டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அது பிரகாரம் நம்மளுக்கு இப்போ வந்து இந்தியன் ஜியாகிரஃபியோடைய சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் செகண்ட் வீடியோ இன்றைக்கி, ரைட்டா? ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஏன்னா இந்தியன் ஜியாகிரஃபி நம்மளுடைய லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மெஜாரிட்டியாக கேட்ட ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், ஒன்று ரிவர் சிஸ்டம்ஸ், இன்னொன்று அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டிஸ்கஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரை பற்றி தெரியணும்னா நமக்கு இந்தியன் சாயில்ஸும் அக்ரிகல்ச்சர் இது ரெண்டோட இன்டகிரேட்டட் ப்ராக்டிசஸ், இது ரெண்டோட இன்டகிரேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ சாயில்ஸோட ஃபார்மேஷனும் அந்த சாயில்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அந்த சாயில்ஸில் என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் என்ன மாதிரியான டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸை அங்கே ஃபாலோ பண்ண முடியுன்றதை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது சாயில்ஸும் அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸும் தென் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸும் இப்படி 3 செக்மெண்ட்டாக இந்த டிஸ்கஷனை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம இந்தியன் சாயில்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸையும் அது ரிலேட்டடான கண்டென்ட்டையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் சாயில்ஸ். இப்போ இந்தியன் சாயில்ஸில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு தென் நம்ம அகெயின் வி வில் சால்வ் தோஸ் கொஷின்ஸ். ஸோ NDA 2024 கேட்ட இந்த கொஷின்ஸ் பாருங்கள். சாயில்ஸ் ஹேவிங் அ வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் சோடியம் அண்ட் கால்சியம் அண்ட் pH ஆஃப் மோர் தென் 7 ஆர் ஆல்கலைன் சாயில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்கலைன் சாயிலோடைய ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்துட்டு இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிருக்காங்க. Then black cotton soil had developed on the Deccan Plateau, Deccan basaltic lava under hot and humid conditions ன்னு சொல்லியிருக்காங்க. black cotton soilum ஒரு particular region, Deccan Plateau regions சொல்லி கேட்டிருக்காங்க. Laterite soils are characterized by a deep weathered layer from which silica has been leached ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ laterite soilஸும் black soilஸும் saline soilஸும் 3 soils உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையாக வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. Then 2021 UPS Civil Servicesல the black cotton soil of India has been formed due to the weathering of which of the following? Brown forest soil, fissure volcanic rock, granite and schist, shale and limestone. ஓகேவா? ஸோ again black cotton soil ரிப்பீட் ஆயிருக்கு. தென் 2024 NDA எக்ஸாமில் பாருங்கள், திரும்ப அதே black cotton soil ரிலேட்டடான கொஷின் தான். Which one among the following statements with reference to the black cotton soils of India is not correct ன்னு கேட்டிருக்காங்க. So they are also called as rigor soil. They have high moisture retentive capacity. They are rich in lime. Their soil have less clay factor and hence can support a wide variety of crops and vegetables ன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Then again NDA 24ல again rigor soil or black soil என்ற நேம்லே திரும்ப இன்னொரு முறை கேள்வி வந்திருக்கு. It is a light colored clayey and fertile soil. இங்கே clayey நேச்சரை கேட்டிருக்காங்க, திரும்ப again clayey and fertility நேச்சரை கேட்டிருக்காங்க. அதே கான்டெக்ட், இட் இஸ் டெவலப்ட் ஆன் தி டெக்கன் பசால்டிக் லாவா அண்டர் ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ். அகெயின் அதே ஸ்டேட்மெண்ட்டை வேற ஒரு எக்ஸாமில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. காட்டன் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி கல்டிவேட்டட் இன் திஸ் சாயில். ஸோ பிளாக் காட்டன் சாயில்னு சொன்னதுக்காகவே தான் இங்கே ரீகர் சாயில்னு கொஸ்டின் வச்சுட்டு இங்கே காட்டன் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி கல்டிவேட்டட் இன் திஸ் சாயிலான்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் திரும்ப CAPF 2024ல பாருங்கள், பிளாக் சாயில் இஸ் கன்சிடர்ட் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் ரெயின்ஃபெட் கிராப்ஸ். ரெயின்ஃபெட் கிராப்ஸ்னால் என்னது? மழையை மட்டுமே நம்பி வாழக்கூடிய கிராப்ஸான்றதை கேட்டிருக்காங்க. தென் பிளாக் சாயில் கேன் ரீடைன் மாய்ஸ்சர் ஃபார் அ ப்ரொலாங்டு பீரியட் எய்டிங் கிராப்ஸ் டு சர்வைவ் ஈவன் இன் ட்ரை சீசன்ஸ். அகெயின் அதோட மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டியை அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பட்டேட்டிவாக கேட்டிருக்காங்க. திரும்ப CISF 2025 இது வரைக்கும் ஒரு 10 தடவையாச்சும் பிளாக் சாயில்ஸை UPSC தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓகேவா? இந்த கேள்வியும் பாருங்க. பிளாக் சாயில் ஹெல்ப்ஸ் தி ரெயின்ஃபெட் கிராப்ஸ் டு சஸ்டைன் டியூரிங் தி ட்ரை சீசன். எஸ், அகெயின் அதே ரெயின்ஃபெட் நேச்சரை கேட்டிருக்காங்க. பிளாக் சாயில் கேன் ரீடைன் மாய்ஸ்சர் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அதனுடைய மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டியை ஒரே கான்டெக்ட் மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ பிளாக் சாயில்ஸ் மட்டுமே எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் லேட்ரைட் சாயில்ஸும். Which of the following statements regarding laterite soils of India are correct? They are generally red in color. They are rich in nitrogen and potash. They are well developed in Rajasthan and Uttar Pradesh. Tapioca and cashew nuts grow well on these soils. Okay, so
அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் கேட்டிருக்காங்க, அதனோட க்ரோயிங் ரீஜனையும் கேட்டிருக்காங்க, அது எந்த மாதிரியான மினரல்ஸ் அதில் ரிச்சாக இருக்குன்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கொஷின் is giving a fair idea that in what context we have to prepare for each and every soilsன்றது ஓகேவா. Then again அதே laterite soil is repeated in 2025 ND exam. Laterite soil in India is rich in which of the following? Calcium, nitrogen, phosphate and potash. இது நாளையுமே கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. Then CDS 2025ல saline soil பத்தி கேள்வி வந்திருக்கு பாருங்க. Which of the following statements with reference to saline soil in India are correct? They are rich in nitrogen. Nitrogen richa அப்படின்றத 3 தடவை வெவ்வேறு கான்டெக்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க. They occur in arid and semi-arid regions and in waterlogged and swampy areas. இந்த மாதிரியான இடத்துல saline soil found இருக்குமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ரிப்பீட்டடாக நமக்கு வந்து இது வரைக்கும் 3 சாயில்ஸ் தான் மேஜராக கேட்டிருக்காங்க. என்னென்னது? சலைன் சாயில்ஸு, அலுவியல்ஸ் சலைன் சாயில்ஸு, பிளாக் சாயில்ஸ் அண்ட் லேட்ரைட் சாயில்ஸ். பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி ஆல் தி இம்பார்ட்டன்ட் சாயில்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ அப்போது என்னென்ன கான்டெக்ட்ஸில் சாயில்ஸை பார்க்கணும்னா, ஒரு சாயில் முதல்ல எந்த மாதிரியான அடிப்படையில் அந்த சாயில் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ தான் அதனுடைய மினரல் காம்போசிஷனை பற்றின புரிதல் நமக்கு இருக்கும். அது எந்த ரீஜனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அந்த ரீஜனில் அந்த சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கான அடிப்படை ரீசன் என்ன, ரைட்டா. அந்த சாயிலில் என்ன மாதிரியான கிராப்ஸை கல்டிவேட் பண்ண முடியும், அப்படி கல்டிவேட் பண்ணுறதா இருந்தால் எந்த சீசனில் கல்டிவேட் பண்ண முடியும், ரைட்டா. அதை தாண்டி அந்த சாயிலோடைய இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது ஒரு யூனிக் ஃபீச்சர், அதோட மாய்ச்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கா, அல்லது வந்து ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கா, அது அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போது ஓவராலாகவே இந்தியன் சாயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் தான் மேஜரான டைப் ஆஃப் இந்தியன் சாயில்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம போன செஷன்லேயே பார்த்துருக்கோம். வி ஹவ் டிஸ்கஸ்டு ஃபேர் எனஃப் வித் ரெஸ்பெக்ட் டு தி அலுவியல் சாயில்ஸோடைய ஃபார்மேஷனுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துருக்கோம். நம்மளுடைய கிரேட் இந்தியன் பிளெயின்ஸோடைய ஃபார்மேஷனே அலுவியல் சாயில்ஸுக்கான ஒரு பெஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஓகேவா. ஸோ இப்போ ஓவராலாக இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வி ஹாவ் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா வி ஹாவ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் சாயில்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ இதில் இந்த கிரேட் பிளைன் ரீஜன்ஸ் கரெக்டாக, ஸோ இந்த இண்டஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸான இந்த ரீஜன்ஸில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, இது எல்லாத்துலேயுமே அலுவியல் சாயில்ஸ். அலுவியல் சாயில்ஸ்ன்றது என்னது? டெபாசிட்டட். அலுவியல் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி டெபாசிஷன் ஆஃப் ரிவர்ஸ். ஓகேவா. அலுவியல் சாயில்ஸோடைய ஃபார்மேஷன் வந்து டெபாசிட்டட் பை ரிவர்ஸ்னால ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஏன் அதே சமயத்தில் இந்த அலுவியல் சாயில்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேரியஸ் ரிவர்ஸோடைய பேசின்ஸில், அந்த ரிவர்ஸும் அதனுடைய ட்ரிபியூட்ரிஸும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்ரிஸும் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும், ரைட்டா. ஸோ ஒவ்வொரு சாயிலை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் ஒரு ஃபேர் ஐடியா. ஸோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் அலுவியல் சாயில்ஸ். ஏன் நம்ம ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் எமர்ஜென்ட் இன் நேச்சர். எமர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால அப்போ அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? டெல்டாஸ் ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஸோ அப்போ டெல்டாஸ் ஃபார்மேஷன்ஸ் இஸ் அன் ஐடியல் டெல்டா ஃபார்மேஷனாலே அங்கே என்ன சாயில்ஸ் தான் டெபாசிட் ஆகிருக்கும்? அலுவியல் சாயில்ஸ் தான் டெபாசிட் ஆகிருக்கும், ரைட்டா. தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ரீஜன் நம்மளுடைய டெக்கன் பிளாட்டியூ ரீஜன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ்ன்றது என்னது? டெக்கன் ட்ராப், கரெக்டாக. Deccan Trap is formed based upon the fissure volcanic eruptionsன்றதை பார்த்துருந்தோம். Fissure volcanic eruptions. இந்த fissure volcanic eruptionஸோட ரிசல்டண்ட்டாக இங்கே இருக்கிறது தான் என்னது? Black soils or reger soils. Black soils or reger soils நம்ம சொல்லுவோம், ரைட்டா. ஸோ அப்போ பிளாக் சாயில்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மேஜர்லி வித்தின் தி டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸில் பிகாஸ் ஆஃப் தி எரப்ஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா ஆர் மோல்டன் லாவா டு தி அப்பர் சர்ஃபேஸ்னால கிரியேட் ஆகிருக்கிறது தான் பிளாக் சாயில்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். தென் வந்து பார்த்தோம்னா இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ ரீஜன்ஸில், இது என்டையராகவே நம்ம பெனின்சுலர் பிளாட்டியூஸ்ன்னு பார்த்துருந்தோமா. ஸோ இந்த இடத்துல வி ஹாவ் அப்சர்வ் தி பிரசன்ஸ் ஆஃப் பிளாக் சாயில்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே பெனின்சுலர் ரீஜன்ஸ் ஆர் ஸ்டேபிள் லேண்ட் ஃபார்ம்ஸ், ரைட்டா. ஸ்டேபிள் லேண்ட் ஃபார்ம்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் இது எல்லாமே ஏஜ் ஓல்டு பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினலி பிலாங் டு தி கோண்ட்வானா ரீஜன். அங்கே இருந்து இந்தியன் பிளேட் மூவ் ஆனதுனால கிரியேட் ஆனது தானே நம்மளுடைய என்டையர் இந்தியன் பெனின்சுலாவே. அப்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்டேபிள் சாயில்ஸ் என்ன, ஸ்டேபிளான ராக்ஸ் என்ன பண்ணோம்னா பெரிய லெவலில் எரோஷனல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகாது, எந்த விதமான டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ்குள்ளார இன்வால்வ் ஆகிருக்காது. ஓகேவா. நமக்கு இந்த ரீஜன்ஸ் எல்லாமே அப்போது அது வந்து எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அந்த சாயிலோட டெவலப்மெண்ட் இருந்திருக்கும்னா பேஸ்ட் அப்பான் தி
பேஸ்ட் அப்பான் தி என்ன சொல்கிறது வெதரிங் அல்லது நமக்கு வந்து மெட்டமார்பிக் கண்டிஷன்ஸ் மூலியமாக நமக்கு ரெட் சாயில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ரைட்டா. ஸோ ஒரிஜினலாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேபிள் லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்போ ரெட் சாயில்ஸ்ன்றது பேரில் இருக்குது, இட் இஸ் ரெட் இன் கலர்னா என்னது, அயன் கண்டென்ட் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அயன் கண்டென்ட் இன் அன் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம், ஃபெர்ரஸ் ஆக்சைடு கரெக்டாக. ஸோ ஃபெர்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அயன் கண்டென்ட், ஃபெர்ரஸ் ஆக்சைடோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போது highly exposed to the environment for a very long period. ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்னாலையும் ரெயின்ஃபால்னாலையும் வெதரிங் ஆக்டிவிட்டி ஏற்பட்டு இந்த ரெட் சாயில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஆஸ்பெக்ட் வந்து நம்ம ரெட் சாயில்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ஸு, தென் வந்துட்டு பார்த்தோம்னா குஜராத்தோட ரீஜன்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி டெக்கன் ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் அரீட் சாயில்ஸ். அரீடுனா என்னது, அரீடுன்றது இட் இஸ் டியூ டு லேக் ஆஃப் வாட்டர். ஏன்னா இங்கே எல்லாமே நமக்கு ரெயின்ஃபாலும் கிடையாது, அதே சமயத்தில் எந்த விதமான ரிவரோடைய ஃப்ளோவும் கிடையாது. அப்போ எந்த விதமான மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் ஒரு ட்ரை ரீஜன்ஸாக தான் அரிட் சாயில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி ஹை ரெயின்ஃபால் ரீஜன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ் தான் வி ஆர் ஹேவிங் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸில் ஹை ரெயின்ஃபாலும் ஹை டெம்பரேச்சர் மூலிமா லார்ஜர் நம்பர் ஆஃப் எரோஷன் ஆக்டிவிட்டீஸ்னால கிரியேட் ஆகிறதா நமக்கு என்னது, லேட்டரைட் சாயில்ஸ். ஸோ இதை தாண்டி நமக்கு ஒரு ஹிமாலயன் ரீஜன்ஸ்லையும் எஸ்பெஷலி நார்த் வெஸ்டர்ன் அண்டு ஈஸ்டர்னுடைய அப்பர் போர்ஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ரீஜன்ஸ்லையும் we can find the presence of ஃபாரஸ்ட் அல்லது மான்டெயின் சாயில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்தியாவுடைய மேஜரான சாயில்ஸ் ஹாவ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேவா. ஸோ அப்போது ஒவ்வொரு சாயிலும் அதனுடைய ஃபார்மேஷன்ஸுக்கும் அந்த ஃபார்மேஷன்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் ஒவ்வொரு சாயிலை பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அலுவியல் சாயில்ஸ் எடுத்துக்கலாம். அலுவியல் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி டெபாசிஷனல் ஒர்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஃப்ளட் பிளைன்ஸு அண்டு டெல்டாஸ். ஓகேவா. டெல்டாஸ்ன்றது நமக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் ரீஜன்ஸில் இருக்கும். கரெக்டாக. ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸில் டெல்டாஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃப்ளட் பிளைன்ஸுன்றது அலாங் தி ரிவர்ஸ். ஓகேவா. அலாங் தி ரிவர்ஸ். ஸோ ரிவரோடைய வேலி ரிவரால் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பள்ளமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லையும் யூ கேன் ஃபைண்ட் தி டெபாசிஷன் ஆஃப் அலுவியல்ஸ். இந்த அலுவியல்ஸை தான் நம்ம ஓல்டர் அலுவியம், நியூவர் அலுவியம்னு 2 ஃபார்மேட்டில் பார்த்துருந்தோம். ஓல்டர் அலுவியம்னா நமக்கு பாங்கர்னும், நியூவர் அலுவியம்னா காதருன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் கிரேட் பிளைன் ரீஜன்ஸில். ஓகேவா. ஸோ இட் இஸ் ஹைலி ஃபெர்டைல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வை ஹைலி ஃபெர்டைல்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் சாயில்ஸ் வந்து ஒரே இடத்துல நேச்சுரலி ஃபார்ம் ஆன சாயில் கிடையாது. It is formed due to the action of erosion and deposition. அப்போ erosion and depositionன்றதுனால large number of minerals ஆர் ப்ரெசன்ட். ஏன்னா இப்போ நம்மளே சொல்லியிருக்கோம், இப்போ இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஹிமாலயன் மவுண்டெயின்ஸில் ஹை ரீஜன்ஸில் ஆரம்பித்து அது கடந்து வரக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே எரோஷனல் ஆக்டிவிட்டீஸை ஏற்படுத்தி தென் கிரேட் பிளைன் ரீஜன்ஸில் டெபாசிட் பண்ணோம். அப்போ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு இட் இஸ் அ கல்மினேஷன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் நியூமரஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஹைலி ஃபெர்டைல் இன் நேச்சர். ஓகேவா. ஸோ இந்த ஃபர்டிலிட்டி நேச்சர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குதுன்னா இட் இஸ் அ லோமி சாயில்னு சொல்லுவாங்க. லோமி அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரைட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் சாண்டி, சில்ட்டி அண்ட் கிளேயி அப்படின்னு இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சாண்டி அப்படின்னா பேரில் இருக்கு. சாண்டினா லார்ஜர் ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ மண் துகள்கள் மாதிரி ரொம்ப பெருசாக, அதாவது மண்ணுன்றதே நமக்கு ராக்கை விட கம்பேர் பண்ணும்போது சின்னது தான். ஆனால் அந்த சாயில்ஸ்குள்ளார 3 விதத்தில் பார்த்தீங்கன்னா இது லார்ஜராக இருக்கும், இது மாடரேட்டாக இருக்கும், இது வந்து ஃபைனராக இருக்கும். ஃபைனர்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவு மாதிரி இருக்கும். அவ்வளோக்கு ஃபைனர் பார்ட்டிகல்ஸாக கிளேயி மெட்டீரியல்ஸ் இருக்கும். மாடரேட்டாக சில்ட்டி மெட்டீரியல்ஸ் இருக்கும். கொஞ்சம் லார்ஜர் பார்ட்டிகல்ஸாக சாண்டி சாயில்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது
இப்போ இது வந்து லார்ஜ் சாண்டி சாயில்ஸாக இருக்கிறது எல்லாமே அரிட் ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி சாண்டி சாயில்ஸ். நம்ம பீச்சில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சாண்டி சாயில்ஸ் பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி சாண்டி சாயில்ஸ்ன்றது வாட்டருடைய இன்ஃபில்ட்ரேஷன் ஈஸியாக போயிடும். அதே சமயத்தில் ஈஸியாக வாட்டரை ஸ்டோர் பண்ணவும் வைக்க முடியாது. அது ஈஸியாக உள்ளவும் போயிடும், எவாப்ரேட்டும் ஆகிடும். பட் இதே சில்ட்டினா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாட்டர் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணோம். இதே வந்து கிளேயினா இன்னும் கொஞ்சம் அதிகமான வாட்டர் கண்டென்ட்டை சேவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இன்னும் யோசிச்சு பாருங்கள். சப்பாத்தியோட மாவு எவ்வளோ ஃபைனராக இருக்கும், அதில் தண்ணி விட்டு பிசைட்டோம்னா அது கிளப் ஆகி ஒரு மாதிரி ஸ்டிக்கி நேச்சரோடு இருக்குல்ல, அதை தான் கிளேயி நேச்சரோட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது ஹைலி கிளேயாகவும் இருக்கக்கூடாது, ஹைலி சாண்டியாகவும் இருக்கக்கூடாது. ரைட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் த்ரீ இருக்கிறது தான் நம்ம லோமி சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாயில் அலுவியல் சாயில்ஸ் ஆர் லோமி இன் நேச்சர். எந்தெந்த சாயில்ஸ்லாம் லோமி சாயில்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதில் வாட்டரோட இன்ஃபில்ட்ரேஷன்ஸுக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணோம், வாட்டரை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம், மினரல் காம்போசிஷன்ஸும் அதிக லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் அலுவியல் சாயில்ஸ் ஆர் ஹைலி ஃபர்டைல் அண்ட் சூட்டபிள் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் கிராப்ஸ். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் அலுவியல் சாயிலில் விளைய வைக்கலாம். ரைஸு, வீட்டு, சுகர் கேனு, பல்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாயில்ஸ் கிராப்ஸுக்குமே சூட்டபிளான சாயிலாக அலுவியல் சாயில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது நம்மளுடைய இதனோட லார்ஜஸ்ட் ட்ராக்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இண்டஸோடைய சட்லஜ் அண்ட் கங்கா பிளைன் ரீஜன்ஸில் இருக்கும். தென் இது ரிச் இன் பொட்டாஷ். ஏன் பொட்டாஷ்ன்றது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ராக், ஃபாஸ்பேட்ஸ்லேருந்து ராக்லேருந்து கிரியேட் ஆகிறதுனால நமக்கு பொட்டாஷியனுடைய நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த சாயில்ஸ் வந்து ராக்கில் இருந்து டிரைவ் ஆனதுனால பொட்டாசியம் ஆட்டோமேட்டிக்கலி மோஸ்ட்லி ரிச்சாக இருக்கும். பட் எது இருக்காதுன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் டெஃபிசிட்டாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த விதமான சாயில்ஸ்லையுமே நேச்சுரலான நைட்ரஜன் இருக்காது. நம்ம ஏற்கனவே நைட்ரஜன் சைக்கிள் பார்க்கும் போதே பார்த்துருந்தோம். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளையே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் பார்த்துக்கும். சாயில்ஸே நேச்சுரலாகவே நைட்ரஜன் ரிச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ அப்போ எல்லா சாயில்ஸுமே ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சாயில்ஸுமே டெஃபிசிட் இன் நைட்ரஜன், அதை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஹியூமஸ் கண்டென்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹியூமஸ் கண்டென்ட்னா என்னது? ஹியூமஸ் கண்டென்ட்ன்றது இட் இஸ் த பார்ஷியலி டீகம்போஸ்டு ஆர்கானிக் மெட்டீரியலை தான் நம்ம ஹியூமஸ் கண்டென்ட்னு சொல்லுவோம். இது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் குறைவாக டிரைவ்டு சாயில்ஸ், அதாவது டெபாசிட்டட் சாயில்ஸாக இருக்கிறதுனால நேச்சுரலான வெஜிடேஷன் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் யூ கேன் ஃபைண்ட் தி ஹியூமஸ் கண்டென்ட். அதனால தான் ஹியூமஸ் கண்டென்ட்டும் நைட்ரஜன் கண்டென்ட்டும் டெஃபிசிட்டாக இருக்கும், பட் ரிச் இன் பொட்டாஷ். இன் டெல்டாயிக் ரீஜன்ஸ் தேர் ஐடியல் ஃபார் ஜூட் கல்டிவேஷன்ஸ். ஓகேவா? அது எஸ்பெஷலி நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் அண்டு வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஜூட் கல்டிவேஷன்ஸ். ஓகேவா? அதே சமயத்தில் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் இது எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அலுவியல் சாயில்ஸோடைய இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தான். ஓகேவா? அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் பிளாக் சாயில்ஸ் எடுத்துட்டோம்னா, பிளாக் சாயில்ஸ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி solidification ஆஃப் லாவா தட் டு ஃபிஷர் வல்கானிக் எரப்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெக்டானிக் ஆக்டிவிட்டி தான். கரெக்டாக? டெக்டானிக் ஆக்டிவிட்டி தான். ஸோ டெக்டானிக் ஃபிஷர் வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலிமா கிரியேட் ஆகிருக்கிறது தான் பிளாக் சாயில்ஸ். ஸோ அப்போது இது எங்கே மேஜராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸில் தான். ஸோ இது பிளாக் இதனோட அதர் நேம் என்னன்னு பார்த்தோம், பிளாக் காட்டன் சாயில்ஸ் ஆர் ரீகர் சாயில்ஸ். ஓகேவா? ஸோ பிளாக் காட்டன் சாயில்ஸ் தான் மல்டிபிள் டைம்ஸ் யூபிஎஸ்சி கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா டெஃபிசிட் இன் ஆர்கானிக் கண்டென்ட், ஃபாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன், பட் ரிச் இன் லைம், அயன், மெக்னீஷியா அண்ட் அலுமினியம் அண்ட் பொட்டாஷியஸ். ஏன் இது வந்து லைம், அயன் ரிச்சாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, தீஸ் ஆர் ஆல் வல்கானிக் சாயில்ஸ். கரெக்டாக? வல்கானிக் சாயில்ஸ்னா இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் இக்னியஸ் ராக்ஸ்ன்றது என்னது? ஒரிஜினலாக பாட்டமில் இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மேட்டிக் மெட்டீரியல்ஸ் வெளியில் வந்து எரப்ட் ஆக போகும்போது கிரியேட் ஆகக்கூடிய சாயில்ஸ் தான், கிரியேட் ஆகக்கூடிய ராக்ஸ் தான் இக்னியஸ் ராக்ஸ். அந்த இக்னியஸ் ராக்ஸ்லேருந்து கிரியேட் ஆனது தான் இந்த வல்கானிக் சாயில்ஸ் ஆர் பிளாக் சாயில்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கலி இன்டீரியர்லேருந்து வரதுனால அதில் என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்கும்? அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் ஆஃப் தி எர்த்தை நம்ம பார்த்துருக்கோம். சிலிக்கா, அலுமினியம் இதெல்லாம் மேலே அதிகமாக இருக்கும், உள்ளே போக போக நிக்கல், ஃபெர்ரஸ்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா ஃபார்ம் பண்ண இக்னியஸ் ராக்கும் அந்த இக்னியஸ் ராக்லேருந்து கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சாயிலாக இருக்கிறதுனால இட் இஸ் ரிச் இன் அயன். அதனால தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ
நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இதனுடைய நேச்சர் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் ஹைலி கிளேயி அண்ட் இம்பெர்மியபிள். இம்பெர்மியபிள்னா என்னது? அதனால வாட்டரை அவ்வளோ சீக்கிரத்தில் இன்ஃபில்ட்ரேட் அலோவ் பண்ணிடாது. அதே சமயத்தில் வாட்டரை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். ஸோ ஸ்டிக்கி நேச்சராக இருக்கிறது தான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து பார்த்தோம்னா பிளாக் சாயில் டியூரிங் தி ட்ரை கண்டிஷன், ட்ரை சீசன், அதாவது சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச தண்ணிகளும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எவாப்ரேட் ஆகிடுமா? எவாப்ரேட் ஆகிறதுனால பெரிய பெரிய கிராக்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கிராக்ஸ் கிரியேட் ஆகும். அதே சமயத்தில் இது இப்போ பீச்சில் இருக்கிற மாதிரி சாண்டியாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் கொலைடட் மெட்டீரியல்ஸாக சின்ன சின்ன குரூப்ஸாக ஸ்டிக் ஆகி கிளப் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இந்த ஏன் இப்படி கிளப் ஆகி ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் ஹைலி கிளேயி இன் நேச்சர். கிளேயி நேச்சர் தான் இந்த சாயில இப்படி கிளப் பண்ண வைக்குது. அப்போது ட்ரை சீசன் அப்போ நமக்கு இந்த மாதிரி கிராக்ஸ் ஃபார்ம் ஆகி தனித்தனி குரூப்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ட்ரை சீசன் நமக்கு சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மான்சூன் ஃபார்ம் ஆகும், ரைட்டா? அப்போ மான்சூன் ஃபார்ம் ஆக போகும்போது மான்சூனால கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் இந்த கிராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேப்ஸ் மூலிமா உள்ளே என்டர் ஆகிடுமா, ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நேச்சுரலாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபர்ரோஸ் மாதிரி, அதாவது நம்ம நிலத்தை உழுகிறதுக்காக வந்து நம்ம டில்லேஜ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான கேப்ஸஸ் நேச்சுரலாகவே ட்ரை சீசனில் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ அதுக்குள்ளார போகக்கூடிய அந்த வாட்டரை டீப்பராக உள்ள பெனிட்ரேட் ஆகி இட் கேன் ஸ்டோர் இட் ஃபார் அ லாங்கர் டைம். ஏன்னா இது உள்ள போன வாட்டரை வந்து சீக்கிரம் வந்து வெளியில விடாது, ஓகேவா? ஸோ இந்த கேப்ஸ் மூலிமா போன வாட்டர் வந்து ஸோ அப்போ இந்த சாயில்ஸ் டியூரிங் தி மான்சூன் சீசன் கேன் ஹோல்ட் தி மாய்ஸ்சர் ஃபார் அ லாங் டைம். அப்போ இந்த நேச்சர் தான் இட் ஹேஸ் அ ஹை மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹை மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் காட்டன் கல்டிவேஷன்ஸ். அதனால தான் காட்டன் சாயில்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? மற்றபடி டைமில் இந்த சாயில்ஸ் இப்படி நார்மலாக தான் இருக்கும். அப்போ டியூரிங் தி ட்ரை சீசன்ஸ் த கிராக்ஸ் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் தி கிளேயி நேச்சர் ஆஃப் தி சாயில் தட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஹை மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி. இதை தான் யூபிஎஸ்சி திரும்ப கேட்டிருக்காங்க. அப்போ டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ்னா இது எங்கே மேஜராக இருக்கும்? மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் பிளாக் சாயில்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அடுத்தது நமக்கு இருக்கிறது ரெட் அண்ட் எல்லோ சாயில்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ம்டு பை தி வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். அது அந்த நம்ம ரஸ்டிங் ப்ராசஸ் தான். இட் இஸ் சிமிலர் டு ரஸ்டிங். அப்போ எதுலெல்லாம் ஃபெர்ரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இக்னியஸ் ராக்ஸ் அல்லது மெட்டமார்பிக் ராக்ஸ் இருக்கோ, ஸோ அதில் மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாய்ஸ்சரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்னால அது ரஸ்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி ஏற்பட்டு இந்த ரெட் சாயில்ஸ் ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெட் சாயில்ஸும் ரெட் அண்ட் எல்லோ சாயில்ஸ்னுடைய ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஹைலி சாண்டியாக இருக்கிறதுனால லேக்ஸ் வாட்டர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி. இது ஹைலி சாண்டி இன் நேச்சர், ஹைலி சாண்டி சாயில்ஸ். அதனால மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி இதில் கம்மியாக தான் இருக்கும். இதுவும் என்னது? டெபிசிட் இன் நைட்ரஜன், லைம், மெக்னீஷியா, ஹியூமஸ் அண்ட் ஃபாஸ்பேட், பட் ரிச் இன் பொட்டாஷ். பொட்டாசியம்ன்றது என்னது? ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆனதுனால தான். அண்ட் பிகம் ஃபெர்டைல் வென் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் இரிகேஷன்ஸ், ஓகேவா? ஸோ இது நேச்சுரலி அவ்வளோ ஃபெர்டைலான சாயில் கிடையாது. பட் இதை நம்ம ப்ராப்பரான அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணோம்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ்ன்றதை இதில் சொல்லியிருக்காங்க. போரஸ், ஏரேட்டட் அண்ட் ஃப்ரையபிள் இன் நேச்சர், ஓகேவா? போரஸ்னா என்னது? கேப்ஸ் இருக்கிறது. போரஸ் எவ்வளோக்கு போரஸாக இருக்கோ அவ்வளோக்கு அந்த சாயில்ஸோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏரேட்டட் அண்ட் ஃப்ரையபிள் இன் நேச்சர்ன்றது என்னது? அதனுடைய ஹாட்னஸ்னாலே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டிக்கியாக இல்லாத ஒரு ட்ரைனஸ் கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஃப்ரையபிள் நேச்சர்னு சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு வந்து டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ்க்கு அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் பெனின்சுலர் இந்தியாவில் தான் மெஜாரிட்டியாக இந்த சாயில்ஸ் இருக்கும். அது தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் இது நம்மளோட ரெட் சாயில் தான் இருக்குது, ஓகேவா? So periphery areas of Deccan Plateau, that is Chota Nagpur Plateau, Telangana, Nilgiris, Tamil Nadu, Karnataka and Andhra Pradesh, it is suitable for millets, pulses and linseeds and tobacco, okay va? So நல்ல ரிச்சான வாட்டர் அதிகமாக தேவைப்படக்கூடிய கிராப்ஸ் இங்கே அதிகமாக வளராது, ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுடைய ஸ்டேபிள் கிராப்ஸ் மோஸ்ட்லி என்னவா இருந்திருக்கும்னா மில்லட்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ மில்லட்ஸ், பல்சஸ், லின்சிட்ஸ் இந்த மாதிரி லோவர் வாட்டர் தேவைப்படக்கூடிய ட்ரைலேண்ட் கிராப்ஸ் அல்லது ரெயின்ஃபெட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெயின்ஃபெட் கிராப்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய சாயில்ஸாக இந்த ரெட் அண்ட் எல்லோ சாயில்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ ரெட் அண்ட் எல்லோ சாயில்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனும் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.
தென் அடுத்தது லேட்ரைட் சாயில்ஸ். லேட்ரைட் சாயில்ஸ்ன்றது எங்க மேஜரா ஃபார்ம் ஆயிருக்கு? லேட்ரைட் சாயில்ஸும் ரெட் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் அண்டர் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் வித் ஆல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை பீரியட்ஸ். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸும் எடுத்துக்கிறோம் அல்லது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸும் எடுத்துக்கிறோம்னா நமக்கு இயர் லாங் நம்மளுக்கு ரெயின்ஃபால் வந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. அதோட ஸ்லோப்பி நேச்சரும் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ டெம்பரேச்சரும் ஹையராக இருக்கும், ஹை ரெயின்ஃபாலும் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தி ஸ்லோப்பி நேச்சர் ஆஃப் திஸ் mountains, okay, the slopy nature of the mountains leaches away the top silica materials. கரெக்டா? இதுதானே நம்ம வந்து ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்லையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ அப்போ formed by the leaching away of siliceous matter with the rain, lime and the silica leaches away, leaving insoluble ferrous and aluminium compounds. So ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மேலே இருக்கக்கூடிய சிலிக்கா கண்டென்ட் will be eroded or leached away by the rainfall இருக்கிறதுனால அதுக்கு கீழே இருக்கக்கூடிய iron content will be exposed to the outer surface. அப்போ iron content exposed to the outer surface இருக்க போகும்போது that iron oxide convert ஆகி தான் it is red in color. லேட்ரைட் சாயில்ஸ் ஆர் ரெட் இன் கலராக இருக்கிறதுக்கான காரணம் டாப்ல இருக்கக்கூடிய சிலிக்கா மெட்டீரியல்ஸ் வில் பி எரோடட் அண்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் ஹேஸ் பீன் brought டு தி அப்பர் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா இது நம்ம இதே கேரக்டரிஸ்டிக்ஸை ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்லையும் பார்த்தோம். ஏன்னா எங்கே ஹை ரெயின்ஃபால் இருக்கோ அங்கே அதிகமான மைக்ரோபியல் டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஹியூமஸ் கண்டென்ட் is fast removed by the bacteria because it is doing high level of decomposition activity. இதை நம்ம என்விரான்மெண்ட்ல நல்லா டீடைல்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வாட் இஸ் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் டீகம்போசர்ஸ் இது எல்லாத்தையுமே. ஓகேவா? அப்போ சிலிக்கா அப்படின்ற இம்பார்ட்டண்ட்டான மினரல் காம்போசிஷன்ஸ் கண்டினியூஸாக எரோட் பண்ணிட்டு வரதுனால இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ் மற்ற நார்மலான அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸை தாண்டி இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஓகேவா? ஸோ லார்ஜர் ரீஜன்ஸுக்கு கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளான்டேஷன் கிராப்ஸ், டீ, ரப்பர், காஃபி, கேஷ்யூட்ஸ் இந்த மாதிரியான பிளான்டேஷன் கிராப்ஸுக்கு இந்த லேட்டரைட் சாயில்ஸ் ஆர் மோர் சூட்டபிள். ஸோ அதனால தான் யூ கேன் ஃபைண்ட் ஆல் ஆஃப் தீஸ் பிளான்டேஷன்ஸ் இன் தி ஹில்லிஸ் ரீஜன்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸாக இருக்கட்டும், அங்கே எல்லாத்துக்குமே இந்த பிளான்டேஷன் கிராப்ஸுக்கான மோஸ்ட் சூட்டபிள் சாயில்ஸாக லேட்டரைட் சாயில்ஸ் இருக்கும். ஓகேவா? அதே சமயத்தில் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன் மேக்கிங் பிரிக் ஃபார்மேஷன்ஸுக்கும் லேட்டரைட் சாயில்ஸ் ஆர் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அப்போ இது ஆப்வியஸ்லி எங்கே இருக்கும்? நம்மளுடைய ஹை ரெயின்ஃபால் ரிசீவிங் ரீஜன்ஸான காரோ, காசி அண்ட் ஜெயந்தியா ஹில்ஸ் இருக்கக்கூடிய மேகாலயா, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு, தென் சம் ஆஃப் தி ஈஸ்டர்ன் ஹை ஹில்லி ரீஜன்ஸ் லைக் ராஜ்மஹால் ஹில்ஸ் அண்ட் சோட்டநாக்பூர் பிளாட்டியூ ரீஜன்ஸ். எங்கெங்கெல்லாம் ஹை டெம்பரேச்சரும் மவுண்டெய்னஸ் கண்டிஷன்ஸும் ஹை ரெயின்ஃபால்ஸும் ப்ரிவைலிங்காக இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் லேட்டரைட் சாயில்ஸ். அப்போ லேட்டரைட் சாயில்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் எனி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ரேதர் தென் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிளான்டேஷன் கிராப்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். தென் அரிட் சாயில்ஸ். அரிட் சாயில்ஸ் இந்த பேர்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அரிட் சாயில்ஸ் ஆர் மேஜர்லி ஃபார்ம்டு டியூ டு தி லேக் ஆஃப் ரெயின்ஃபால். வேர் எவர் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் அரிட் ரெயின்ஃபால், அரிட் சாயில்ஸ். ஓகேவா? அப்போ அரிடிட்டியாக இருக்க போகும்போது அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக சாண்டியாக இருக்கும், ஹைலி போரஸாக இருக்கும், கோர்ஸ் அண்ட் ரிச் இன் சால்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ரிச் இன் சால்ஸ்னால் என்னது? சலைனிட்டியும் இதில் கூட டிஃபால்ட்டாகவே ஹையராக இருக்கும். ஸோ ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி மெக்கானிக்கல் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் தி கிரவுண்ட் ராக் பை தி டெபாசிஷன் ஆஃப் விண்ட். இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸ் மாதிரியான ரீஜன்ஸில் செமி அரிட் மாதிரியான ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் விண்ட் ஃப்ளோ. ஏன்னா அங்கே எந்த விதமான ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்காது, எந்த விதமான வெஜிடேஷன்ஸும் இருக்காது. அப்போ விண்ட் அங்கே ரொம்ப வேகமாக தாராளமாக போகும். அப்போ விண்டுனால ஏற்படக்கூடிய எரோஷன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் அந்த எரோஷனால் ஒரு இடத்துல எரோட் பண்ண அந்த ராக்ஸையோ அல்லது மெட்டீரியல்ஸோ கொண்டு வந்து இன்னொரு இடத்துல டெபாசிட் ஆக போகும்போது அதுதான் அங்கே சாயில்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ டெபாசிஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் விண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். எப்படி வந்து டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரிவர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் அலுவியல் சாயில்ஸோ, அதே மாதிரி டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் விண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் அரிட் சாயில்ஸ். ஓகேவா?
ஸோ லோ ரெயின்ஃபால் அண்ட் ஹை டெம்பரேச்சர் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் தி ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி சாயில்ஸ். அப்போ இது எங்கே மேஜராக ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? வெஸ்டர்ன் ராஜஸ்தான், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்டர்ன், பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது அரிடிட்டி அப்படின்றது டஸ் நாட் ரிலேட்டட் டு தி ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில். ஓகேவா? ஸோ அரிடிட்டி இஸ் ரிலேட்டட் டு ஒன்லி வாட்டர் ஹோல்டிங், வாட்டரோடைய ப்ரெசன்ஸ்னால மட்டும் தான் அரிடிட்டின்னு சொல்கிறோமே தவிர ஆக்சுவலி இட் ஹாஸ் அ ஃபர்டைல், இது வந்து நியூமரஸ் ஃபர்டைலிட்டிக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வாட்டர் பீயிங் தி ஒன்லி லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ இந்த காரணத்துக்காக தான் ராஜஸ்தான் ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் இந்திரா காந்தி கேனல். Indira Gandhi Canal is an artificially created channels which has been diverted from the waters of பியாஸும் சட்லஜும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து இந்த வாட்டர்ஸ் ஹாஸ் பின் சப்ளைடு டு தி சேனல்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ரீஜன்ஸ். இந்திரா காந்தி கேனல் மூலியமா வாட்டர் சப்ளை பண்ண போகும்போது இட் ஹாஸ் பின் ஹெல்ப்ஃபுல் இன் நியூமரஸ் கிராப்ஸ் கல்டிவேஷன்ஸ். ஓகே, அது எஸ்பெஷலி எந்த மாதிரியான கிராப்ஸ்னா ஜோவார், பாஜ்ரா, ராகி, ஆயில் சீட்ஸ், இந்த மாதிரியான ட்ராட் ரெசிஸ்டன்ஸ் கிராப்ஸ் எல்லாமே இங்கே எல்லாமே நல்லா ஃபர்டைலாக விளையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அரிடிட்டி doesn't mean that it is not suitable for agricultural crops. Aridity can be related to only the limiting factor of the water தவிர fertility and the soils இருக்கும். That is very much shown in the presence of various other crops with respect to these arid soils. ஓகேவா? அப்போ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் அரிட் சாயில்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு சலைன் ஆர் ஆல்கலைன் சாயில்ஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அரிட் சாயில்ஸ்ன்றது மோஸ்ட்லி லேக் ஆஃப் ரெயின்ஃபால்னாலையும் ஹை எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் விண்டுனாலையும் ஃபார்ம் ஆகும். பட் சலைன் சாயில்ஸ்ன்றது நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுறதுனாலையும் ஃபார்ம் ஆகலாம். புவர் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் எஸ்பெஷலி டியூ டு தி கிரீன் ரெவல்யூஷன் மூலிமா உருவாகக்கூடிய புவர் என்ன சொல்கிறது, ஒரு ஹை வாட்டர் லாகிங் கண்டிஷன்ஸை ஏற்படக்கூடிய இரிகேஷன் ப்ராக்டிசஸ்னாலையுமே ஒரு நார்மலாக நல்லா ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய சாயில்ஸே சலைன் சாயில்ஸாக மாறலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் தி அரிட் ஆர் செமி அரிட் ரீஜியன்ஸ் அலாங் வித் வாட்டர் லாக்டு ஏரியாஸ். ஓகேவா? வாட்டர் லாக்டு ஏரியாஸ் ஹைலி சலைன் டியூ டு தி ட்ரை கிளைமேட், புவர் ட்ரைனேஜ் அண்ட் ஹை எவாப்ரேஷன். புவர் ட்ரைனேஜ்ன்றது என்னது? இங்கே தேவையில்லாத அதிகமான இரிகேஷன். நமக்கு பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் தோஸ் ரீஜன்ஸ் ஆர் very much suitable for first green revolutions நடந்ததுக்கு. அப்போ first green revolution அப்போ we have enormous amount of irrigated waters. பட் அந்த enormous amount of irrigated waters வந்து ஒரு ரீஜன்ஸில் அதிக நேரம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்க போகும்போது, ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்க போகும்போது அந்த கிராப்ஸுக்கு தேவையான வாட்டர் விட அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். எவாப்ரேட் ஆக போகும்போது வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டிஷன், சால்ட்ன்றது சாலிட் தானே, சாலிட் மெட்டீரியல்ஸ் எவாப்ரேட் ஆகாது. அப்போ அந்த சால்ட் கண்டிஷன்ஸ், சால்ட் வந்து பார்த்தோம்னா எவாப்ரேட் ஆகாமல் அந்த சாயில்ஸ் மேலே டெபாசிட் ஆகி சலைனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு இது புவர் ட்ரைனேஜ் கண்டிஷன்ஸ்னாலேயோ அல்லது ஃபால்ட்டி இரிகேஷன் ப்ராக்டிசஸ்னாலேயுமே இந்த சலைன் சாயில்ஸ் ஃபார்ம் ஆகலாம், வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸில் ஃபார்ம் ஆகலாம். இதே ட்ரை சீசன் அப்போ, ட்ரையர் ரீஜன்ஸ், ட்ரை டைம் அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பாட்டமில் இருக்கக்கூடிய, அதாவது சாயில்ஸோடைய பாட்டம் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட்ஸோ த்ரூ கேபிலரி ஆக்ஷன்ஸ் மூலிமா கேன் பி brought down to the upper levels. ஓகேவா? ஸோ salinity also caused due to the excessive irrigation in dry conditions which promotes the capillary actions. ஓகேவா? ஸோ இந்த சலைனிட்டி அப்படின்றது நேச்சுரலாக கிரியேட் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மேட்மேடு புவர் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் மூலிமா சலைனிட்டி கிரியேட் ஆகிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி சாயில்ஸ். அப்போ சலைனிட்டி அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பிகம் இன்ஃபர்டைல் அண்ட் டஸ் நாட் சப்போர்ட் எனி வெஜிடேட்டிவ் க்ரோத். அப்போ ஒன்ஸ் salinity ஆஃப் தி சாயில் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு, salinity அதிகரிக்க அங்கே இருக்கக்கூடிய சோடியம் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். சோடியம் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக இட் வில் நாட் சூட்டபிள் ஃபார் கிராப் கல்டிவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது அப்போ ஆப்வியஸ்லி எங்கெங்கெல்லாம் ஹை லெவல் ஆஃப் ரிவர்ஸ் இரிகேஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கேயும் இந்த சலைன் சாயில்ஸ் ஃபார்ம் ஆகும். மோர் ட்ரையர் அரிட் ரீஜன்ஸில் இந்த ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ பீகார், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா இந்த மாதிரியான ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஆல் டியூ டு தி புவர் ஃபால்ட்டி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்னால சலைன் சாயில்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ராஜஸ்தான், தென் வந்து மகாராஷ்டிரா மாதிரியான ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா அரிடிட்டினால இந்த சலைன் சாயில்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சலைன் சாயில்ஸ்ன்றதுனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.
தென் ஃபைனலி வந்து பார்த்தோம்னா பிடி ஆர் ஆர்கானிக் சாயில்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து அலுவியல் சாயில்ஸ் மாதிரி நமக்கு ஹை ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில், தென் வந்து ஹை ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய ரீஜன்ஸில், எஸ்பெஷலி கோஸ்டல் மாதிரியான ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் பிடி ஆர் ஆர்கானிக் சாயில்ஸ். என்ன இது டிஃபரன்சஸ்னா, இப்போ லேட்ரைட் சாயில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஹை ரெயின்ஃபால் அண்ட் ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகும். ஆனால் அதில் ஹியூமஸ் கண்டென்ட் இருக்காது. வேற பிடிஆர் ஆர்கானிக் சாயில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹியூமஸ் கண்டென்ட் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே பாக்டீரியல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபவுண்ட் இன் தி ஹை ரெயின்ஃபால் அண்ட் ஹை ஹியூமிட் ஏரியாஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஒரிசா அண்ட் கேரளா, ரிச் இன் ஹியூமஸ் அண்ட் ஆர்கானிக் கண்டென்ட். ஓகேவா? ஸோ அந்த ரிச் ஹியூமஸ் அண்ட் ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இட் இஸ் ஹெவி, டார்க் அண்ட் அசிடிக் இன் நேச்சர்ஸ், சம்டைம்ஸ் ஆல்கலைன் டூ. ஓகேவா? ஸோ இந்த சாயில்ஸ் எல்லாமே ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால தான் இட் இஸ் டெபிசிட் இன் பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த சாயில்ஸ் எல்லாமே ரிச் இன் பொட்டாஷா இருந்துச்சு, பிகாஸ் தே ஆர் ஃபார்ம்டு are derived based upon the rocky materials, potassium, so phosphate materials. But in the soils oda formation depositional activities of major organic materials nala form ஆயிருக்கிறதுனால தான் இதுல humus content அதிகமா இருக்கும், but potassium content கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிடி ஆர்கானிக் சாயில்ஸ் எஸ்பெஷலி கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் லைக் நம்மளுடைய ரைஸ் கல்டிவேஷன்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் பிடி ஆர்கானிக் சாயில்ஸ். பிடி ஆர்கானிக் ஏன்னா நம்மளுடைய கிட்டத்தட்ட பீட்டுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கோல் ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ பீட்டுக்கு அப்புறம் தான் அது வந்து கோலாவே கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ பிட்டுமினஸ், தென் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆந்த்ரசைட், இந்த மாதிரியான ராக்ஸா கோல்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அதனுடைய கார்பன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பிடி ஃபார்மேஷன் ஸ்பீட்ஸ்ன்றது தான் ஒரு பார்ஷியலி டீகம்போஸ்டு அல்லது வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் கோல்ஸுக்கான இனிஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சாயில்ஸை பற்றின ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா சாயில்ஸை பற்றியும் அதனோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதனோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அது சூட்டபிள் ஃபார் விச் கிராப்ஸு, அதனுடைய கண்டிஷன்ஸ் எந்தெந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இட் வில் பி ஹைலி ஃபர்டைல் இன் நேச்சர்ன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலிங்காக பார்த்துட்டோம். அப்போ இதை வச்சுட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ஜெனரலாக சாயில்ஸ்னு கேட்டிருக்காங்க. சாயில்ஸ் ஹேவ் அ வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் சோடியம், அண்ட் கால்சியம் and pH of more than 7. ஓகேவா? pH of more than 7. ஓகேவா? ஸோ 7க்கு மேலே pH இருந்தாலே, ஓகேவா? ஸோ 7க்கு மேலே pH இருந்தாலே, pH இருக்கிறது தான் நம்ம saline soils சொல்றோம். alkaline soils are otherwise called as saline soils, which is having pH of more than 7. ஓகேவா? ஸோ அதுவும் அப்ராக்சிமேட்லி 8 to 8.5 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதனோட பிஹெச் லெவலாக இருக்கும். அப்போ சலைனிட்டி அதிகமாக இருக்குதுனாலே, சலைனிட்டி அப்படின்னாலே அதில் என்னது, சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். சால்ட் கண்டென்ட்னாலே நமக்கு சோடியம் குளோரைட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் சோடியம்ன்றது கரெக்ட். ஓகேவா? பட் எப்பயுமே யூபிஎஸ்சி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ண போகும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். வெரி ஹை அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக்கணும், அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக்கணுன்றதுக்காக வைப்பாங்க. ஓகேவா? ஸோ வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் சோடியம் கரெக்ட், பட் இட் இஸ் நாட் கால்சியம். ஓகேவா? ஸோ நார்மலி ஹை சலைனிட்டி இருக்கக்கூடிய ஆல்கலைன் சாயில்ஸை அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ்க்காக சூட்டபிளாக ஆக்கணும்னா கால்சியம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஜிப்சம் மாதிரியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம இது அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லேயே பார்ப்போம். அப்போது சலைனிட்டி அப்படின்ற இடத்துல சோடியம் அதிகமாக இருக்குமே தவிர கால்சியம் இருக்காது. pH of more than 7ன்றது கரெக்ட், ஆல்கலைன் சாயில்ஸ்க்கு கரெக்ட். வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் சோடியம்ன்றது கரெக்ட், பட் இட் இஸ் நாட் கால்சியம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டாகவே ராங் ஆகிடும். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பிளாக் காட்டன் சாயில்ஸ் ஹவ் டெவலப்ட் ஆன் தி டெக்கன் பசால்டிக் லாவா அண்டர் ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ். இதுதான் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸில் டெக்கன் பசால்டிக் லாவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, இட் இஸ் அன் வல்கானிக் லாவா formed due to fissure volcanic eruptions. இதை தான் 2-3 தடவை கேட்டிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். அப்போ laterite soils are characterized by a deep weathered layer from which silica has been leached ன்னு பார்த்துருந்தோம். ஏன்? because of high rainfall activitiesனால டாப் சாயில் இருக்கக்கூடிய
சிலிக்கான்றது லீச்சிங் அவே ஆகிடும், ஃபெரஸ் ஆக்சைடு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும், அதனால இட் இஸ் பிகமிங் ரெட் கலர்ன்றதை நம்ம பார்த்துடணும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 2 1 3 ஒன்லி. ஓகேவா? இப்போ திரும்ப அதே கேள்வி பாருங்க. The black cotton soil of India has been formed due to the weathering of what? Due to the weathering of brown forest black cotton soil. பேர்ல சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது? ஃபிஷர் வல்கானிக் ராக். ஃபிஷர் வல்கானிக் ராக், ரைட்டா? ஸோ இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். Which one among the following statements with reference to black cotton soils of India is not correct? ஓகேவா? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. The black cotton soils are also called as reger or reger soils. இது correct. They have high moisture retentive capacity. Yes, because of its clayey nature, it has high moisture retentive capacity. They are rich in lime and iron. இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் அது டார்க் ரீகரா டார்க் கலர்டு சாயில்ஸாக இருக்குது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த சாயில்ஸ் ஹேவ் லெஸ் கிளே ஃபேக்டர் கிடையாது, மோர் கிளே ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் இட் இஸ் ஸ்டிக்கி இன் நேச்சர். இந்த ஸ்டிக்கி நேச்சர் தான் ஹாவ் ஹை மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி. அப்போ லெஸ் கிளே ஃபேக்டர் கிடையாது அண்ட் ஹென்ஸ் கேன் சப்போர்ட் அ வைட் வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். மோர் கிளே ஃபேக்டர். அப்போ நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. கொஸ்டின்ஸ் புரியுதா? ஆன்சர் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே தான் இங்கே திரும்ப கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ரீகர் சாயில். இந்த இடத்துல என்னது? பிளாக் சாயில் தான் ரீகர் சாயில்னு கேட்டிருக்காங்க. It is light colored, clayey and fertile soil. Clayன்றது correct, but it is not light colored, it is dark colored. அதனால தான் அதுக்கு பேர் black soil. It is dark colored, clayey, correct, but fertile soils. It is developed on the Deccan basaltic lava under hot and humid conditions. Yes, இது correct. Cotton is extensively cultivated in this soil. இதுவும் correct. ஓகேவா? So answer for this question என்னது? ஆப்ஷன் பி 2 1 3. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கவனிக்கணும். லைட்டு, டார்க்கு இந்த மாதிரியான இடத்துல வர்றது, மோரு, லெஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரப்போகும்போது, வெரி ஹை இந்த மாதிரியான வார்த்தைகள் வரப்போகும்போது அதில் தான் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜெனரலாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த லைட்டா, டார்க்கா, ஹையா, லோவா, மோரா, லெஸ்ஸா இப்படின்ற வார்த்தைகளை கவனமாக பார்க்கணும். ஓகேவா? அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பான்றதே டிசைட் பண்ணும். CAPF 2024 கேட்டு இந்த கேள்வி பார்ப்போம். Black soil is considered suitable for growing rain-fed crops. Yes, rain-fed crops. ஏன்னா black soilsன்றது நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது? அதுவும் ரெயின் ஷேடோ ரீஜன்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ rain-fed cropsக்கு இது சூட்டபிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. Black soils ஏன் சூட்டபிளாக இருக்குது? Because black soil can retain moisture for a prolonged period, aiding crops to survive even in dry seasons. இந்த மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டிக்கான காரணம் தான் நம்ம கிளேயின்றதை மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் ரெயின்ஃபெட் கிராப்ஸ்ன்ட்டு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கிளேயி, ஸ்டிக்கி, ஹை மாய்ஸ்சர் ரிட்டன்டிவ் நேச்சர். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா? Then CASF 2025 black soil helps the rain-fed crops. அதே கேள்வி திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க. Helps the rain-fed crops to sustain during the dry season. Yes. ஏன்? Black soils can retain moisture for the very long time. ஓகேவா? ஸோ அதே கேள்வியவே திரும்ப அதே ஃபார்மேட்லேயே ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க வெவ்வேறு எக்ஸாமில். ஓகேவா? ஸோ அப்போ போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. திரும்ப இது laterite soils. Which of the following statements regarding the laterite soils of India are correct? ஓகேவா? ஸோ தே ஆர் ஜெனரலி ரெட் இன் கலர். ஜெனரலின்ற வர வார்த்தைகள் எப்பயுமே யூபிஎஸ்சியில் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். ஜெனரலி ரெட் இன் கலர். எஸ், ரெட் இன் கலர் பிகாஸ் ஆஃப் தி leaching away of silica materials. They are rich in nitrogen. They are rich in nitrogen கிடையாது. They are deficit in nitrogen. ஓகேவா? They are deficit in nitrogen as well as potash. ஓகேவா? அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. தே ஆர் வெல் டெவலப்ட் இன் ராஜஸ்தான் அண்ட் யூபி. ராஜஸ்தான் அண்ட் யூபி ஆர் நோன் ஃபார் ட்ரை ரீஜன்ஸ். அங்கே ரெயின்ஃபால் அதிகமாகவும் ஸ்லோப்பி ரீஜன்ஸில் தான் லேட்ரைட் சாயில்ஸே ஃபார்ம் ஆகும். டாப்பியோக்கா அண்ட் கேஷ்யூ நட்ஸ் க்ரோ வெல் ஆன் திஸ் சாயில்ஸ். ஓகேவா? ஸோ டாப்பியோக்கா அண்ட் கேஷ்யூ நட்ஸ் இது எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ஸ்.
பிளான்டேஷன் கிராப்ஸ் எப்படி டீ காஃபி ரப்பருக்கு சூட்டபிளாக இருக்குமோ அந்த மாதிரி டாப்பியோக்காவுக்கும் கேஷ்யூ நட்ஸுக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர் ராங். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 4 ஒன்லி. ஓகேவா? தென் அகெயின் திரும்ப அதே கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, லேட்ரைட் சாயில்ஸ் இன் இந்தியா இஸ் ரிச் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். ரிச் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்னால நைட்ரஜனும் வரக்கூடாது, பாஸ்பேட்டும் வரக்கூடாது, பொட்டாசியமும் வரக்கூடாது. ஏன்னா இதுதான் என்பிகேவை தானே நம்ம ஃபெர்டிலைசர்ஸாகவே கொடுப்போம். இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி இல்லாத சாயில்ஸ் தான் லேட்ரைட் சாயில்ஸ். அதனால இது கால்சியம் மட்டும் தான் இருக்குமே தவிர மீதி மூணுமே இருக்காது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. இந்த கொஸ்டின் திரும்ப அதே கேட்டிருக்காங்க பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு சலைன் சாயில் இன் இந்தியா, சலைன் சாயில்ஸ் இன் இந்தியா தே ஆர் ரிச் இன் நைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. எதுவுமே ரிச் இன் நைட்ரஜன் கிடையவே கிடையாது. ஒரே கான்டெக்ட்டை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. தே அக்கர் இன் arid and semi arid regions and in waterlogged and swampy areas. Yes, waterlogged and swampy areasல due to the capillary action மூலியமா கிரியேட் ஆகிறதா இந்த சலைன் சாயில்ஸ். ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? ஸோ சாயில்ஸை பற்றின எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ரைட், இப்போ அடுத்தது நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் ரிலேட்டடாக பார்ப்போம். ஸோ இப்போ சாயில்ஸை பார்த்துட்டோம், சாயில்ஸோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வச்சுட்டு கிராப்ஸை பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸை பார்ப்போம். இப்போ கிராப்ஸில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் கிராப்ஸ்: காட்டன், கிரவுண்ட்நட், ரைஸ், வீட். விச் ஆஃப் தீஸ் ஆர் காரிஃப் கிராப்ஸ்? சீசனை பொறுத்து. காரிஃப்னா என்னது? டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ விளைய வைக்கக்கூடிய கிராப்ஸ் எதுன்றதை கேட்டிருக்காங்க. தென் அதே ஃபார்மேட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் காரிஃப் கிராப்ஸ் இன் இந்தியா? காட்டன், கிராமு, மஸ்டர்டு, ரேப்சைடு கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் காரிஃப் கிராப்ஸ் இன் இந்தியான்றதை திரும்ப அகெயின் கேட்டிருக்காங்க. தென் அமாங் தி ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் தி லீஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப்? அதாவது வாட்டரை அதிகமாக கன்சியூம் பண்ண முடியும். வாட்டர் எஃபிஷியன்சின்றது என்னதுன்னா, குறைஞ்சமான வாட்டரை யூஸ் பண்ணாலே அது வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப். அதிகமான வாட்டரை யூஸ் பண்ணோம்னா அது லீஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளில் எது லீஸ்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப்ன்றதை கேட்டிருக்காங்க. சுகர் கேனா, சன்ஃப்ளவரா, பிஎல் மில்லட்டா, ரெட் கிராமான்றதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் அதே சுகர் கேனை வச்சு இன்னொரு கேள்வி 2020 கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தி கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன் இன் இந்தியா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். A substantial saving in seed material is made when bud chip seedlings are raised in a nursery and transplanted in the main field. அதாவது நம்ம கரும்பு இருக்குல்ல, கரும்புல சின்ன சின்னதான சைடில் ஒரு பட்ஸ் இருக்கும்ல, அந்த பட்ஸை தான், அந்த பட்ஸ்ல இருந்தே புது சுகர் கேன் வளரும். அப்படி அதை நர்சரியில் டெவலப் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வளர்க்கலாமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. When direct planting of seeds is done, the germination percentage is better with single budded seeds as compared to the seeds with many buds. இது கரெக்டானது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் காமன் சென்சிக்கலாக லாஜிக்கலாகவே நம்ம சால்வ் பண்ணலாம், பார்க்கலாம். If bad weather conditions provide when seeds are directly planted, single budded seeds have better survival as compared to large seeds. Sugarcane can be cultivated using setting prepared from the tissue culture. ஓகேவா? ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் சுகர்கேனுடைய ட்ரெடிஷ்னல் ஃபார்மை தாண்டி ஒரு மாடர்ன் ஃபார்மில் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸில் சுகர் கேனை பண்ணுறதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்டு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் எதெல்லாம் ரைட்டு எதெல்லாம் தப்புன்றது நம்ம பார்க்கலாம். தென் இந்த கேள்வி பாருங்க, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப க்ளோஸரான கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ். வெல் ட்ரைன்ட், ரிச் ஃப்ரையபிள் லோம்ஸ் கண்டெய்னிங் குட் deal of minerals, temperature between 15 degrees Celsius to 28 degrees Celsius and rainfall between 150 centimeters to 250 centimeters and altitude variations from 600 to 1600 meters. So rainfall, temperature, altitude, சாயிலோடைய நேச்சர், வெல் ட்ரைன்டு, ரிச் ஃப்ரையபிள் லோம்ஸ், இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்துட்டு இதில் எந்த பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து சூட்டபிளாக வளரும்ன்றது டீ, காஃபி, கோகோனட் அண்டு கேஷ்யூநட்டை கேட்டிருக்காங்க. எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ஸ். ஓகேவா? தென் இங்கே வந்து பார்த்தோம்னா அங்கே பிளான்டேஷன் கிராப்பை கேட்ட மாதிரி இங்கே எதெல்லாம் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்ன்னு ரொம்ப ஜெனரலான கேள்வி. ஜெனரலி நோன் அஸ் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆந்திரா, கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் திரிபுரா. ஓகேவா? தென் அடுத்தது இது வரைக்கும் இப்போ ஜெனரலாக காரிஃப் கிராப்ஸா ராபி கிராப்ஸான்னு கேட்ட மாதிரியே இது வந்து ரெயின்ஃபெட் கிராப்ஸ் எது அதெல்லாம். ரெயின்ஃபெட் கிராப்ஸ்னா என்னது? மழையை மட்டுமே நம்பி, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பெருசாக இல்லாத இடத்துல மழையை மட்டுமே நம்பி வாழக்கூடிய கிராப்ஸ், ட்ரை கிராப்ஸ் அல்லது ட்ரை லேண்ட் கிராப்ஸ்ன்னு சொல்லலாம்.
கன்சிடர் தி ஃபாலோயிங் கிராப்ஸ் கிரவுண்ட் சிசாமம் பியல் மெல்லட் இது எல்லாமே இதில் எதெல்லாம் ரெயின்ஃபெட் கிராப்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க ப்ரிடாமினன்ட்லி ரெயின்ஃபெட் கிராப்ஸ் ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுடைய மில்லட்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வெரைட்டி தான் பாஜ்ரா அதை வச்சு கேள்வி CDS 2025 கேட்டிருக்காங்க பாஜ்ரா இஸ் ப்ரிடாமினன்ட்லி க்ரோன் இன் ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் அண்ட் குஜராத் while ragi is mainly cultivated in Karnataka and Tamil Nadu. Bajra grows well in sandy and shallow black soils, whereas red and shallow black soil is suitable for ragi. So, soil வச்சும் கேட்டிருக்காங்க ரீஜனை வச்சு கேட்டிருக்காங்க பாஜ்ராவையும் ராகியும் கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க இதே கேள்வி திரும்ப எகெயின் வேற ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க பாஜ்ரா grows well in sandy and shallow black soils, whereas red and shallow black soils are suitable for ragi. இங்கே ரெண்டாவது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே தூக்கி இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அங்கே ரெண்டாவதாக அங்கே ஃபஸ்ட்டாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்போ தூக்கி ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க ஒன்னே ஹிமாச்சல் பிரதேஷ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க பாஜ்ரா இஸ் ப்ரிடாமினன்ட்லி க்ரோன் இன் ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா வைல் ராகி இஸ் மெயின்லி கல்டிவேட்டட் இன் கர்நாடகா தமிழ்நாடு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பாஜ்ரா ராகியை கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க இது எல்லாமே என்னது நம்மளுடைய பல்சஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் விச் ஆஃப் தி அபவ் இஸ் ஆர் யூஸ்ட் அஸ் பல்ஸ் ஃபாடர் அண்ட் கிரீன் மேன்யூர் எல்லாமோ மூணுமாவுமே ஆக்ட் ஆகக்கூடிய வெரைட்டி எதுன்றதை கேட்டிருக்காங்க ஓகேவா தென் அதில் முக்கியமான 3 இம்பார்ட்டண்ட்டான பல்சஸ் வெரைட்டிஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க 2020 பிளாக் கிராம் கேன் பி கல்டிவேட்டட் அஸ் போத் காரிஃப் அண்ட் ராபி கிராப்பா கிரீன் கிராம் அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி half of pulses production in last 3 decades while the production of kharif pulses has increased the production of rabi pulses has decreased so இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதில் எது ரைட்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க தென் இந்த மாதிரியானது சில டைம் நமக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வரத வச்சுட்டு கேள்விகள் வரும் in India cluster bean is traditionally used as a vegetable or animal feed but recently the cultivation of this has assumed significance. Which one of the following statements is correct in this context? எந்த காரணத்தினால இந்த கிளஸ்டர் பீன்னு சொல்லக்கூடிய ஒரு பல்சஸ் வெரைட்டி ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கூடிய 4 ரீசன்ஸில் எது முக்கியன்றதை கேட்டிருக்காங்க ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காகவா ஆன்டிஹிஸ்டிமன் ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவா பயோடீசலுக்காகவா அல்லது ஷேல் கேஸ்க்காகவா அப்படின்ற மாதிரி 4 கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அடிப்படையாக வச்சு இதில் எந்த பர்பஸஸ்க்காக இந்த கிராப்பை ரீசெண்டாக வளர்க்குறாங்கன்றதை கேட்டிருக்காங்க தென் இது வந்து ரீஜியனையும் கிராப்ஸையும் வச்சு கேட்டிருக்காங்க கின்னார் மேவாத் கோரமண்டல் அரேகானட் மேங்கோ அண்டு சோயாபீன் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும் முதல்ல என்னென்ன கிராப்ஸ் இருக்குது அந்த கிராப்ஸோடைய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அதில் எதெல்லாம் ராபி கிராப்ஸ் எதெல்லாம் காரிஃப் கிராப்ஸு எதெல்லாம் ஜயத் கிராப்ஸு இந்த கிராப்ஸு வளரணும்னா அது எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வளரணும் எந்த சாயில் அதுக்கு சூட்டபுளாக இருக்கும் எவ்வளோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு தேவைப்படும் எந்த சீசனில் விளையும் ரைட்டா என்ன மாதிரியான சீசனில் அதனால் ஹோல்டு பண்ண முடியும் எதெல்லாம் ரெயின்ஃபெட் கிராப்ஸ் ரெயின்ஸு இல்லாமல் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா கேட்டகரிஸ்லையுமே நம்ம கிராப்ஸை டீட்டெயிலிங்காக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ஸு எந்தெந்த கிராப்ஸுக்கு சூட்டபுளான ப்ரொடக்ஷன்ஸை மேக் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா அப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அப்போ கிராப்ஸை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும்னா நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி சாயில்ஸுக்கும் கிராப்ஸுக்கும் ஹியூஜ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்போ இந்த சாயில்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையாக வச்சு கிராப்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸை நம்ம ஓவராலாக கெஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அலுவியல் சாயில்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் மோஸ்ட்லி ரைஸு வீட்டு பல்சஸ் சுகர்கேன் இது எல்லாமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் அலுவியல் சாயில்ஸு ஓகேவா அதே மாதிரி இந்த டெல்டாயிக் ரீஜன்ஸில் ஃபுல்லாகவே நமக்கு ரைஸோட கல்டிவேஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி பிளாக் சாயில்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் காட்டன்ஸு மில்லட்ஸு அதே சமயத்தில் மில்லட்ஸில் பாஜ்ரா ஓகேவா பீன்றது பாஜ்ரா பீன்றது பல்சஸ் எஸ்ன்றது சுகர் கேன் டீன்றது டீயோட குறிக்கிறது ஓகேவா அதே மாதிரி இந்த ரீஜன்ஸ் பீகார் அண்டு வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் ஜூட் கல்டிவேஷன்ஸ் ஓகேவா ஸோ இங்கே பிரம்மபுத்திரா வேலி ரீஜன்ஸ் இருக்கிறதுனால அஸ்ஸாம்ல யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன்ஸ் ஓகேவா அதே வந்து ஆயில் சீட்ஸ் குஜராத் மாதிரியான ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் ஆயில் சீட்ஸ் தென் வந்து மெய்ஸு வீட்டு இது எல்லாத்தையுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் வீட்டுன்றது என்னது அப்பர் கேஞ்சட்டிக் வேலிலையும் இண்டஸ் வேலி ரீஜன்ஸ்ல யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் வீட் கல்டிவேஷன்ஸ் லோவர் கேஞ்சட்டிக் வேலி ரீஜன்ஸ்ல யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன்ஸ் ஓகேவா ரைஸு ஜூட் இது எல்லாமே வரும் ஸோ அப்போது சாயில்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கிராப்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு இருக்கக்கூடிய
ஒரு ப்ராப்பர் லிங்கேஜஸை ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அங்கே சாயில்ஸ் எப்படி டீட்டெயில்டாக பார்த்தோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்ஸையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் இந்த மாதிரியான கேரளா மாதிரியான கோஸ்டல் ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ் லைக் காட்டன், ரப்பரோட கல்டிவேஷன்ஸும் அங்கே தான் அதிகமாக இருக்கும். டீ, காஃபி இது எல்லாமே ஹை ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸு, தென் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட். இதே primitive type of agricultural practices like shifting cultivations is also followed in the northeastern hilly regions because of larger number of tribal populations. ஓகேவா? ஸோ ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ஸ் சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அங்கே நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ கிராப்ஸை பற்றி பார்க்க போகும்போது நம்ம 2 வகையாக கிராப்ஸை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ரீஜனல் வைஸ் கிராப்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேவா? ஸோ ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிராப்ஸ் என்னவா இருக்கும்? மோஸ்ட்லி வார்ம் அண்ட் ஹாட் கிளைமேட் கண்டிஷன்ஸுக்கு சூட்டபிளான கிராப்ஸாக இருக்கும். ரைஸ், சுகர் கேனு, ஜோவார் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ராபிக்கல் கிராப்ஸ்ன்னு சொல்லலாம். டெம்பரேட் ரீஜன்ஸ் அல்லது சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வளரக்கூடிய கிராப்ஸ் எல்லாத்தையுமே கூல் கிளைமேட் ரெக்குயர்மெண்ட் இருக்கணும். வீட்டு, ஓட்ஸ், கிராமு, பொட்டேட்டோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெம்பரேட் கிராப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஜூன் டு செப்டம்பர் நமக்கு என்னது? சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம். அப்போ இந்த மான்சூன் டைமில் விளைய வைக்கக்கூடிய கிராப்ஸை தான் நம்ம வந்து காரிஃப் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். ஸோ இதில் எதெல்லாம்னா 2 ரீஜனுக்கு தகுந்த மாதிரியும் டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைஸு, காட்டனு, பாஜ்ரா, மெய்ஸு, ஜோவார், துர்ரு எல்லாமே பல்சஸ் வெரைட்டி. இது எல்லாமே நார்தர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் காரிஃப் கிராப்ஸ். அதே சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்தோம்னா கிரவுண்ட் நட் ஹேஸ் பிகம். ரைஸு, மெய்ஸு, ராகி, ஜோவார் அண்ட் கிரவுண்ட் நட். அதே ராபின்றது என்னது? ராபின்றது நமக்கு என்னது? நார்த் ஈஸ்ட் மான்சூன் அல்லது வின்டர் சீசன்ல இருக்கக்கூடிய கிராப்ஸ். வின்டர் சீசன்ல விளையக்கூடிய கிராப்ஸ். ஓகேவா? ஸோ அந்த வின்டர் சீசன்ல இருக்கக்கூடிய கிராப்ஸ் தான் என்னது? வீட்டு, கிராமு, ரேப் சீட்ஸ், மஸ்டர்டு, பார்லி இது எல்லாத்தையுமே. ரைஸு எல்லா சீசன்லையுமே விளைய வைக்கலாம். முப்போகம் விளைய வைக்கலாம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ரைஸு, மெய்ஸு, ராகி, கிரவுண்ட் நட்டும் நமக்கு 2 சீசன்லையுமே விளைய வைக்கலாம். அதே ஜையத் கிராப்ஸ் சம்மர் சீசனில் நமக்கு இருக்கக்கூடிய மஸ்க் மெலனு, வாட்டர் மெலனு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு சம்மர் சீசனில் கிடைக்கும்ல. ஸோ வெஜிடபிள்ஸு, பல்சஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃபாடர் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஜையத் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சீசனை பொறுத்து மான்சூன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையாக வச்சு கிராப் கல்டிவேஷன்ஸை நம்ம பிரிக்கிறோம். காரிஃப் கிராப்ஸ் அண்டு ராபி கிராப்ஸ் அண்டு ஜையத் ஆர் சம்மர் கிராப்ஸ்ன்னு பிரிக்கிறோம். ரீஜனலை பொறுத்து 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிராப்பும் அந்த கிராப் பர்டிகுலராக எந்த சீசனோட அசோசியேட் ஆனதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சீசனல் வைஸ், அப்புறம் கேட்டகரி வைஸ் சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ்ன்னு இப்படி அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன்ஸ். ஓகே, சீரியல்ஸ்ன்றது ஒரு ப்ராடர் கேட்டகரி. சீரியல்ஸ்ன்றது என்னது? தானியங்களா நம்மளுக்கு கிரெயின்ஸ் மூலியமா நமக்கு ஒரு கிராப்பை விளைய வச்சு அதனுடைய கிரெயின்ஸில் இருக்கக்கூடிய விதைகள் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய நெல்மணிகள் எடுப்போம்ல, ஸோ அதெல்லாத்தையும் தான் நம்ம சீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். தேர் கல்டிவேட்டட் கிராஸஸ் grown for the edible starchy grains. Larger grains used as a staple food as cereals. ரைஸ், வீட்டு, மெய்ஸ், பார்லே, ஓட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம காமனாக சீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு அதில் இன்னொரு சப் கேட்டகரி சிறுதானியங்களை தான் நம்ம மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். தானியங்கள்ன்றது பெரிய கேட்டகரி, சிறுதானியங்களை நம்ம மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். தேர் ஆல்சோ கிராசஸ் ஆஃப் தி குரூப் சீரியல்ஸ். பட் அதுக்குள்ளார 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, மேஜர் மில்லட்ஸ் அண்ட் மைனர் மில்லட்ஸ்ன்றது. இப்போ இந்த மேஜர் அண்ட் மைனர் மில்லட்ஸ்ன்றது 3 கேட்டகரியை வச்சு பிரிக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரி? ப்ரொடக்ஷனும் ப்ரொடக்டிவிட்டியும் அண்ட் கிரெயின் சைஸ் அடிப்படையாக வச்சு மேஜர் மில்லட்ஸ், மைனர் மில்லட்ஸ் 2 கேட்டகரி வைக்கிறாங்க. இதில் மேஜர் மில்லட்ஸில் வரது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சொர்க்கம் ஆர் ஜோவார் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? பிஎல் மில்லட், பாஜ்ரா ஆர் கம்பு. நம்ம ஊர்ல கம்புன்னு சொல்லுவோம், நார்த் இந்தியாவில் பாஜ்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஊர்ல ராகின்னு சொல்லுவோம், அங்கே வந்து ஃபிங்கர் மில்லட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபிங்கர் மில்லட்ஸ் ஆர் ராகி, பிஎல் மில்லட், பாஜ்ரா ஆர் கம்பு, சொர்க்கம் ஆர் ஜோவார். 3மே முக்கியமான மேஜர் மில்லட்ஸ். ஓகேவா? இதை தாண்டி இருக்கக்கூடிய மைனர் மில்லட்ஸ், அதை கம்பேர் பண்ண போகும்போது ப்ரொடக்ஷனும் ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாக இருக்கும். எதெல்லாம்? ஃபாக்ஸ்டைல் மில்லட், லிட்டில் மில்லட், காமன் மில்லட், பார்ன்யார்ட் மில்லட் அண்ட் கொடோ மில்லட். இந்த கொடோ மில்லட்டும் சம்டைம்ஸ் நியூஸில் அதிகமாக இருந்திருக்கு முன்னாடி டைமில். ஓகேவா? கொடோ மில்லட் இது எல்லாமே மைனர் மில்லட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மேஜர் மில்லட்ஸில் எதெல்லாம் வரும், மைனர் மில்லட்ஸில் எதெல்லாம் வரும். மில்லட்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் சீரியல்ஸ். இந்த கேட்டகரியை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். தென் அடுத்தது நமக்கு என்னது? பல்சஸ் ஆர் லெகும்ஸ். லெகும்ஸ்ன்ற போகும்போது என்னது? இட் இஸ் ஆல் சூட்டபிள் ஃபார் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் ரிச் அப்படின்னா புரோட்டீன் ரிச் கிராப்ஸ்.
ஓகேவா? நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட்டா? ரைசோபியம் is helpful in nitrogen fixation. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிராப்ஸ் நம்ம பார்த்துருக்கோமா? லெகுமினஸ் கிராப்ஸ், மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் இந்தியன் டயட், எக்கனாமிக்கலி பல்சஸ் ஆர் சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இட் இஸ் கல்டிவேட்டட் டு என்ரிச் சாயில்ஸ். ஓகேவா? ஏன் என்ரிச் சாயில்ஸ்? ஏன்னா சாயில்ஸ் ஆர் டெபிசிட் இன் நைட்ரஜன் நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். அப்போ சாயில்ஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட்டை கூட்டணும்னா தீஸ் கேன் பி யூஸ்ட் அஸ், இது வந்து பல்சஸ் எல்லாத்தையுமே டைரெக்டாகவும் விளைவிக்கலாம், ஊடுபயிராகவும் விளைவிக்கலாம், அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டியை கூட்டுறதுக்கு. ஏன்னா இந்த பல்சஸ் நம்ம விளைவிச்ச லெகுமினஸ் பிளான்ஸ் விளைவிச்சோம்னா இந்த ரைசோபியம் மூலியமா இட் ஹஸ் பிகம் நைட்ரஜன் ரிச் சாயில்ஸ் அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டு யூட்டிலைஸ் தி ரெசிடுவல் மாய்ஸ்சர் அண்ட் கிவ் ரெவன்யூ இன் அ ஷார்ட்டர் பீரியட். எதெல்லாம் பல்சஸ்க்கான வெரைட்டி இதெல்லாத்தையுமே கேள்விகளாக கேட்டிருந்தாங்களா? ரெட் கிராமு, பிளாக் கிராமு, கிரீன் கிராமு, கவுபி, சிக் பி, பெங்கால் கிராமு, டியூ கிராம், சோயாபீன்ஸ், பீஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பல்சஸ் வெரைட்டிஸ் கீழே கொண்டு வரலாம். தென் அடுத்தது இன்னொரு முக்கியமான கேட்டகரி என்னது? ஆயில் சீட்ஸ் கிராப்ஸ். ஆயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கிராப்ஸை தான் நம்ம வந்து ஆயில் சீட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மேஜர்லி ப்ரொடியூஸ்டு ஃபார் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆயில்ஸ் தான். ஓகேவா? எடிபிள் ஃபுட்டுக்காக தேவைப்படக்கூடிய ஆயில்ஸ். ஓகேவா? நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணெய், நல்லெண்ணன்றது என்னது? எள்ளுலேருந்து வரது தான். ஓகேவா? ஸோ எடிபிள் அண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஆர் மெடிசினல் பர்பசஸ். தே கண்டெயின் ஹை லெவல் ஆஃப் ஃபேட்ஸ் ஆர் லிப்பிட்ஸ். ஓகேவா? ஸோ கிரவுண்ட் நட் ஆர் பீனட், செசாமம் ஆர் ஜிஞ்சலி ஆயில், சன்ஃப்ளவர், கேஸ்டர், லின்சீட் ஆர் ஃபிளாக்ஸ், நைஜர், சாஃப்ளவர், ரேப்சீட் அண்ட் மஸ்டர்ட், இது எல்லாமே ஆயில் சீட்ஸ் வெரைட்டி கீழே வரும். ஓகேவா? சப்போ சீரியல்ஸு, மில்லட்ஸு, பல்சஸ்ஸு, ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் தான் கேட்டகரிஸ் ஆஃப் கிராப்ஸ். ஓகேவா? சீசனல் வைஸ் இருக்கிறத காரிஃப், ராபி, சையதுன்னு பிரிச்சிருவோம். ரீஜனல் வைஸ் இருக்கிறது, அதாவது லாட்டிடியூடனல் வைஸ் இருக்கிறது ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் கிராப்ஸ்னு பிரிப்போம். ஸோ இப்படி எந்த கேட்டகரி கீழே என்னென்ன கிராப்ஸ் வருதுன்ற அந்த டிஃபரன்ஷியேஷன்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிப்படையாக வச்சுட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிராப்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராப்பான ரைஸ். ஓகேவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ரைஸ் இஸ் அ ஹை வாட்டர் கன்சியூமிங் கிராப். ஓகேவா? ஸோ அதிகமான தண்ணி தேவைப்படக்கூடிய அலுவியல் சாயல்ஸில் விளைய வைக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கிராப். இட் இஸ் ஸ்டேபிள் ஃபுட். இட் இஸ் அ காரிஃப் கிராப். ஆனால் என்னது, நம்மளை பொறுத்த வரைக்கும் காரிஃப், ராபி அண்ட் சையத் எல்லா சீசன்ஸ்லையுமே விளைய வைக்கக்கூடிய கிராப் தான். இதில் நம்மள இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வெரைட்டிஸ் தான் ஆஸ், அமன் அண்ட் போரோ ஆர் தி இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் விச் ஆர் க்ரோன் இன் இந்தியன் சாயில்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் பீயிங் அ ட்ராபிக்கல் கிராப்பாக இருக்கிறதுனால இட் ரெக்வயர்ஸ் ஹை டெம்பரேச்சர் above 25 degrees Celsius, ஹை ஹியூமிடிட்டி வித் an average rainfall of above 100 centimeters. அப்போ இது எங்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும்? பிளைன்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ், கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் தி டெல்டாயிக் ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லா ரீஜன்ஸ்லையும் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன்ஸ். அதே மாதிரி இண்டஸ் வேலி ரீஜன்ஸில், இண்டஸ் பேசின் ரீஜன்ஸில் வித் தி ஹெல்ப் ஆஃப் இரிகேஷன்ஸ் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான்லையுமே, சம் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான்லையுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன்ஸ். அதர் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய டெல்டாயிக் ரீஜன்ஸ், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷன்ஸ், தமிழ்நாடு, இது எல்லாமே என்னது? டெல்டாயிக் ரீஜன்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் ரீஜன்ஸ் யூ கேன் ஃபைண்ட். இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்டர் சைனா. சைனா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஓகேவா? சப்போ ரைஸ்னுடைய மேஜரான ட்ராபேக் என்னன்னா ஹை வாட்டர் கன்சியூமிங் கிராப். ஓகேவா? ஸோ அப்போ வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரைஸ் சீட்லிங்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸையும் சீட்ஸ் இன்டென்சிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கொஷின்ஸாகவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஏன் அதிகமான வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸ் இருக்க போகும்போது இது ரைஸ் ஃபீல்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன் ஆல்சோ. பேடி ஃபீல்ட்ஸ், இந்த மீத்தேன் எமிஷன் அதிகமாக இருக்கிறது. மீத்தேன் இஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ். கரெக்டாக? ஸோ நேச்சுரலாக ரைஸ் கல்டிவேஷன்ஸ் ஹை மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸில் இருக்கிறதுனால என்விரான்மெண்டலி மோர் சஸ்டைனபிள் கிராப்பாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேவா? நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்தாலும், ஏன்னா வாட்டர் கன்சம்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. வாட்டர் கன்சம்ஷன்ஸ் அதிகமாக இருக்க வாட்டர் ஹோல்டிங் அதிகமாக இருக்க லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் இந்த சலைன் சாயிலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஃபர்டிலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் இட் குட் ரிசல்ட்ஸ் இன் மீத்தேன் எமிஷன்ஸ் which could directly contribute to the greenhouse gas emissions which would results in the global warming effect. ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.
தென் அடுத்தது ரெண்டாவது முக்கியமான கிராப் எது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீட். ஓகேவா? எஸ்பெஷலி நார்தன் இந்தியன் கிராப், மெயின் ஃபுட் கிராப் இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அ ராபி கிராப். வீட் இஸ் அ ராபி கிராப். ஓகேவா? நம்மளுடைய சதர்ன் ரீஜன்ஸ் எல்லாத்தையும் வீட்டை விளைய வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எதுவுமே சதர்ன் ரீஜன்ஸில் ஃபேவரபுளாக இருக்காது. அதனால தான் இட் இஸ் அ ராபி கிராப்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த கூலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் ரெக்வயர்டு. அந்த கூலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்மளுடைய நார்தன் டெம்பரேட் ரீஜன்ஸில், அதாவது சப்ட்ராபிக்கல் அல்லது டெம்பரேட் ரீஜன்ஸோட கண்டிஷன்ஸில் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ரெக்வயர்ஸ் அ கூல் க்ரோயிங் சீசன்ஸ் அண்ட் அ பிரைட் சன்ஷைன் அட் தி டைம் ஆஃப் ரைப்பனிங். அதனால தான் நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் டைமில் வந்துட்டு என்ன சொல்கிறது, சீட்லிங்ஸை போடுவாங்க. ஏர்லி சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க வீட் கல்டிவேஷன்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ காரிஃப் சீசன் அப்போ ரைஸை கல்டிவேட் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் ஃபீல்ட்ஸில் ராபி சீசன் அப்போ வீட்டை கல்டிவேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பஞ்சாப் அண்ட் ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் ரீஜன்ஸில். So winter temperatures from 10 to 15 degrees Celsius and summer temperature from 21 to 26 degrees Celsius and a low amount of rainfall evenly distributed over the growing seasons. Especially it is majorly found on the Ganga and Satluj plains in the northwest regions and black soil regions of the Deccan region. Black soil regions, so you can find the presence of wheat cultivations. The major wheat producing states are Punjab, Haryana, Uttar Pradesh, Bihar, Rajasthan and parts of Madhya Pradesh. Okay, ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, இட் இஸ் அ ராபி கிராப், இட் இஸ் நாட் அ காரிஃப் கிராப். ஸோ இந்த கிராப்போட கல்டிவேஷன்ஸுக்கு நமக்கு ஏர்லி நவம்பரில் வரக்கூடிய ரெயின்ஃபால் தான் என்னன்னு சொல்லுவோம், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ராபி கிராப் கல்டிவேஷன்ஸ், எஸ்பெஷலி தி வீட். அது நம்ம போன செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ மெடிட்டரேனியன் சீலேருந்து வரக்கூடிய அந்த மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ். ஸோ அது அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னது, பல்சஸ் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இந்த வெஜிடேரியன் டயட்டு. ஸோ எதெல்லாம் நம்மளுடைய மேஜர் பல்சஸ், தூர் அல்லது அர்ஹாரு, உராது, மூங்கு, மசூர், பீஸ் அண்ட் கிராம்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராப்ஸ். ஏன்னா இந்த கிராப்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வாட்டர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ லெஸ் மாய்ஸ்சர் அண்ட் சர்வைவ் ஈவன் இன் தி ட்ரை கண்டிஷன்ஸ். கிராம் ப்ரிஃபர்ஸ் 20 to 25 degree temperatures and 40 to 50 centimeters of rainfall. Leguminous plants restoring in fertility, nitrogen fixation பண்ணுறதுனால. ஸோ பல்சஸோடைய மேஜர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் எது, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் கன்சியூமர் ஆஃப் பல்சஸ். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ். அப்போ பல்சஸில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லா வார்த்தைகள்லையும் கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மேஜரானது பீன் வெரைட்டிஸில். ஓகேவா? ஸோ கிரீன் கிராமு, ஹார்ஸ் கிராமு, கிட்னி பீன்ஸு இது எல்லாமே இதில் வரும். ஒயிட் பீஸு, க்ரீன் பீஸு, தென் சிக் பீஸு, பிஜிஎன் பீஸு, தென் வந்து நம்மளுடைய தால் வெரைட்டிஸ் கீழே தான் சன்னா இதெல்லாமே நம்ம வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 நேம்ஸுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிக்பீனும் கேட்பாங்க, கிராம்ஸ்னும் கேட்பாங்க, பல்சஸ்னும் கேட்பாங்க. ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்களோ அல்லது ஜெனரலாக கேட்குறாங்களான்றதை கொஷின்ஸை பொறுத்து தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இதில் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது. ரைட்டா? ஸோ நம்மளுடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நம்மளுடைய பல்சஸை தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கணும். தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, மில்லட்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் இஸ் நவ் ஃபோக்கஸிங் ஆன் மேஜர் கல்டிவேஷன்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பல்சஸ். ஏன்னா இது எல்லாமே ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி கிராப்ஸாகவும் இருக்கும், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு எஸ்பெஷலி ட்ரை சீசன்ஸ் அப்போ ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி கிராப்ஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரிச் நியூட்ரிஷியஸ் கிராப்ஸாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதிகமான கன்சம்ஷன்ஸ் ஆஃப் ரைஸ் வில் ஆல்சோ ரிசல்ட்ஸ் இன் டயாபெட்டிக் கண்டிஷன்ஸாகவும், நமக்கு கார்போஹைட்ரேட்ஸோட இன்டேக் அதிகமாக இருக்க ப்ரோட்டீன்ஸோட இன்டேக் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டயட்ரி பேட்டர்ன், சோஷியல் கன்சர்ன் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்க்க போகும்போது மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் ஆர் ஹேவிங் higher number of preference over the traditional crops of rice and wheat. So government is focusing more on the promotion of these crops. Okay va?
ஸோ அப்படி பார்க்க போகும்போது அதனால தான் these are highly nutritional values and India leads the world productions of millets. India is the leading producer ஆஃப் மில்லட்ஸ். ஸோ இப்போ மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் ஸ்பெசிஃபிக்காக வருது. அப்போ என்னென்ன பார்த்துக்கணும், ஜோவார் இஸ் அ ரெயின்ஃபெட் கிராப். எல்லாமே மில்லட்ஸ் எல்லாமே ரெயின்ஃபெட் தான். மோஸ்ட்லி க்ரோன் இன் தி மாய்ஸ்ட் ஏரியாஸ் வித் ஹார்ட்லி நீட்ஸ் இரிகேஷன்ஸ். காரிஃப் கிராப், காரிஃப்லையும் ஜோவார் இஸ் போத் அ காரிஃப் ஆஸ் வெல் அஸ் ராபி கிராப். பாஜ்ரா எடுத்துட்டோம்னா grows well on sandy soils and shallow black soils. Sandy soils and shallow black soils. ஓகேவா? So ragi is a crop of dry season and grows well on red, black, sandy, loamy and shallow black soils with a temperature. பாஜ்ரான்றது மோஸ்ட்லி நார்தன் இந்தியாவில் வளரும். ராகின்றது மோஸ்ட்லி நம்மளோட சதர்ன் இந்தியாவில் வளரும். ஓகேவா? ஸோ மேஜர் ஜோவார் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ், ஜோவார் ஆர் சொர்க்கம். ஓகேவா? மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் தி மேஜர் சொர்க்கம் ஆர் ஜோவார் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். பாஜ்ரா ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் ஹரியானா. ராகி ஆர் ஃபிங்கர் மில்லட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் எது? கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், சிக்கிம், ஜார்க்கண்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். இது எல்லாமே ராகி ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ ராகி ஆர் ஃபிங்கர் மில்லட்டு, ஜோவார் ஆர் சொர்க்கம், பாஜ்ரா ஆர் பிஎல் மில்லட்டு ஆர் கம்பு. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டான மில்லட்ஸோடைய சப் வெரைட்டிஸ். ஓகேவா? ஸோ இதில் மேஜர் மில்லட்ஸ் எது, மைனர் மில்லட்ஸ் எதுன்ற டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ பாஜ்ரா பிஎல் மில்லட்டு, ராகி ஃபிங்கர் மில்லட்டு, தென் வந்து ஜோவார் ஆர் சொர்க்கம். இது எல்லாமே என்னது, மூணுமே மேஜர் மில்லட்ஸ். மீது எல்லாமே மைனர் மில்லட்ஸ். பார்னியார்ட் மில்லட்டு, லிட்டில் மில்லட்டு, தென் வந்து குட்கி, இந்த கொடோ மில்லட்டு, இது எல்லாமே நமக்கு வந்து ஃபாக்ஸ்டைல் மில்லட்ஸ். இது எல்லாமே நமக்கு வந்து மைனர் மில்லட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கட்டம் போட்டிருக்கிறது எல்லாமே மேஜர் மில்லட்ஸ், இது எல்லாமே மைனர் மில்லட்ஸ். ஸோ அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் விளையும், எந்த ஸ்டேட்ஸில் மேஜரான ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க, இதை வச்சு தான் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? தென் அடுத்தது மெய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சோளம், நம்மளுடைய கான் சொல்லுவோம்ல, மெய்ஸ். இட் இஸ் யூஸ்ட் அஸ் போத் ஃபுட் அண்ட் ஃபாடர். ஓகேவா? ஸோ மேஜராக இது காரிஃப் கிராப் தான். பட் சம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் லைக் பீகார் அல்லது நார்த்தன் ரீஜன்ஸில் ராபிலையும் இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மோஸ்ட்லி ட்ராபிக்கல் கிராப்ஸாக தான் இருக்கும் காரிஃபாக இருக்கிறதுனால. 21 to 27 degrees Celsius and grows well in old alluvium soils and 50 to 100 centimeters of rainfall is enough for this crops. Requires 4.5 frost-free months in a year. Major producers யாருன்னா கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ கார்ன் ப்ரொடக்ஷன்ஸில் கர்நாடகா ஆர் ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா? மெய்ஸ் அல்லது கார்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான கிராப் என்னது, நம்மளுடைய காட்டன் வந்து காரிஃப் கிராப் அண்ட் ரெக்வயர் 6 to 8 months to mature. ஆன் அன் ஆவரேஜ் 6 to 8 மாதம் தேவைப்படும். Cotton grows well in drier parts of black cotton soils of Deccan Plateau. இதை மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கோம். இட் ரெக்வயர்ஸ் ஹை டெம்பரேச்சர், லைட் ரெயின்ஃபால் ஆர் இரிகேஷன், 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ். இந்த 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸாக இருக்கிறதுனால தான் இட் இஸ் அ காரிஃப் கிராப். பிரைட் சன்ஷைன் ஃபார் இட்ஸ் க்ரோத். ஓகேவா? ஸோ அதனால தான் சம்மரும் மான்சூன் டைம் அப்பவும் யூ கேன் ஃபைண்ட் தி presence of these crops. ஸோ அதனால தான் இது காரிஃப் கிராப்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நமக்கு பிளாக் காட்டன் சாயில்ஸ் இருக்கக்கூடிய, ஹைலி கிளேயி கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய, ஸ்டிக்கி நேச்சர்ஸ், மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக ஹோல்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கக்கூடிய பிளாக் சாயில்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி presence ஆஃப் காட்டன்ஸோடைய கல்டிவேஷன்ஸ். மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடுல எஸ்பெஷலி நம்மளுடைய கோயம்புத்தூர் as well as மதுரை மாதிரியான ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி presence ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் காட்டன் கல்டிவேஷன்ஸ். Second largest producer in the world after China, rice மாதிரியே. ஓகேவா? ஸோ காட்டன் குயிக்லி எக்ஸாஸ்ட் ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில். ஸோ ஹென்ஸ் ரெகுலர் யூஸ் ஆஃப் மன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் ரெக்வயர்ட். ஏன்னா இது அதிகமான ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில்ஸை சீக்கிரம் எக்ஸாஸ்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இந்த கிராப்ஸுக்கு இருக்குது. ஸோ தட் ஆப்டிமம் அண்ட் ஐடியல் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் தி ப்ராப்பர் கல்டிவேஷன் ஆஃப் தீஸ் கிராப்ஸ். ரைட். ஸோ காட்டன்ஸோட விஷயங்களையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். தென் அடுத்தது இம்பார்ட்டண்ட்டானது என்னது, இந்த டெல்டாயிக் ரீஜன்ஸ் அண்ட் ஹை அலுவியம் சாயில்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல விளைய வைக்கக்கூடிய ஜூட்ஸ். இட் இஸ் நோன் அஸ் கோல்டன் ஃபைபர். க்ரோஸ் வெல் இன் தி வெல் ட்ரைன்டு ஃபெர்டைல் சாயில்ஸ் இன் தி flood plains where soils are renewed every year. Well drained fertile soils renewed every year என்றது என்னது நம்ம நேரத்தை பார்த்துருந்தோம். காதர் அலுவியம், நியூவர் அலுவியம் டெபாசிட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி presence ஆஃப் தி ஜூட்ஸ். ஓகேவா? ஸோ ஹை டெம்பரேச்சர் 27 degrees Celsius, ஹை ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் தான் இருக்கும். லைட் சாண்டி ஆர் கிளேயி லோம்ஸ் ரீஜன்ஸில் இட் ப்ரிஃபர்ஸ் டு வெல்.
ஸோ நமக்கே தெரியும் எந்த ரீஜன்ஸ் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார் ஆர் தி டூ இம்பார்ட்டன்ட் மேஜர் ஜூட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ வேர்ல்டில் வந்து பார்த்தோம்னா பங்களாதேஷ், ஏன்னா சுந்தர்பன் ரீஜன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு ஜூட் கல்டிவேஷன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ பங்களாதேஷ், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ஸ் கன்னி பேக்ஸ், மேட்ஸ், ரோப்ஸ், யான்ஸ், கார்பெட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த ஜூட்ஸை வந்துட்டு ப்ராசஸிங் பண்ண போகும்போது இந்த மாதிரி வாட்டரில் சோக் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த வாட்டரில் சோக் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டிங்னு சொல்லுவாங்க. ரெட்டிங் எஸ்பெஷலி ரெட்டிங்ல என்ன ஆகும்னா பாக்டீரியல் ஆக்டிவிட்டி செப்பரேட்ஸ் தி fibrous components of the plant. Fibrous component of the plant sac. ஓகேவா? ஸோ இப்படி இந்த மாதிரி வாட்டரில் சோக் பண்ணுறதன் மூலிமா அது நூலாக பிரியறதுக்கு அந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் காம்பனண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து திரும்ப ட்ரை பண்ணிட்டாங்கன்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஜூட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஜூட்ஸில் இருந்து இந்த ரெட்டிங்கிற ஆக்டிவிட்டி மூலிமா, அது இட் இஸ் அ மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆர் பாக்டீரியல் ஆக்டிவிட்டி மூலிமா இந்த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஃப்ரம் தி ஜூட் கிராப்ஸை தான் நம்ம ஜூட்ஸோடைய ப்ராசஸிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாகவே இந்த கிராப்ஸ் அப்படியே எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ஃபேக்டர்ஸை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். தென் அடுத்தது ரொம்ப முக்கியமானது சுகர் கேன். சுகர் கேன் இஸ் போத் அ ட்ராபிக்கல் as well as subtropical crops. It is a main source of sugar, ஜாகரி, கன்சாரி அண்ட் மொலாசஸ். ஓகேவா? ஸோ வாழை மரம் மாதிரி சுகர் கேனுடைய எல்லா போர்ஷன்ஸுமே இன் எல்லா கண்டிஷன்ஸுமே இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெனி பர்பஸஸ். எஸ்பெஷலி இந்த மொலாசஸ்ன்றது என்னது, நம்மளுடைய ஃபர்மெண்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காகவோ அல்லது வந்துட்டு ட்ரிங்கிங் ஆல்கஹால் பீவரேஜஸோட கிரியேஷன்ஸ்க்காகவோ இது எல்லாமே பேசிக் ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் ஆகும். ஸோ ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்ஸ் வித் டெம்பரேச்சர் ஆஃப் 21 to 27 டிகிரி செல்சியஸ், அதே மாதிரி எத்தனால் பிளெண்டிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எத்தனால் பிளெண்டிங்க்கும் இது ஒரு மேஜர் சோர்ஸஸாக இருக்கும், பீவரேஜஸ் மாதிரி. ரைட்டா? ஸோ கேன் பி க்ரோன் ஆன் அ வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் அண்ட் நீட் மேனுவல் லேபர் ஃப்ரம் சோவிங் டு ஹார்வெஸ்டிங். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு இயர் லாங் கிராப். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் 11 months to 12 months எடுத்துக்கும் இந்த கிராப்பை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ மேஜராக எங்கள் அலுவியல், பிளாக் சாயில்ஸ் அண்ட் ரெட் சாயில்ஸ் எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே வரும். மேஜரான ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் அதர் ரீஜன்ஸ் ஆஃப் இந்த அலுவியல் சாயில்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ சுகர் கேன்ஸில் இந்த சுகர் கேன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனலாக இப்போ கல்டிவேட் பண்ண போகும்போது திரும்ப இதே ரீஜன்ஸில் இந்த பாட்டம் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த பாட்டம் போர்ஷன்ஸை மட்டும் அப்படியே லெஃப்ட் அவுட் பண்ணி விட்டாலுமே தட் வில் பி அகெயின் ரீக்ரோயிங் இன்டு அ நியூ சுகர் கேன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரட்டூனிங்னு சொல்லுவாங்க. ரட்டூனிங்ன்றது என்னது, அதாவது அந்த ஸ்மால் போர்ஷன் இஸ் developing into a new crop, நியூ சுகர் கேனாவே டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பட் செட்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த கண்ணு மாதிரி இருக்குள்ள சுகர் கேனில் இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன கண்ணு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த கண்ணில் இருந்து நியூ பிளான்ஸ் வில் பி க்ரோஸ். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, பட் சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் சிப்ஸு இதை செட்டிங்ஸ் பண்ணுறதன் மூலியமா, இப்படி படுக்க வைக்கிறது மூலியமா, நிறுத்தி வைக்கிறதன் மூலியமா மல்டிபிள் கிராப்ஸ் வில் பி அகெயின் ஜெர்மினேட்டட் ஃப்ரம் தி சுகர் கேன். அப்போ சுகர் கேனோட கல்டிவேஷன்ன்றது ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகும்போது அதனுடைய சீட்லிங்ஸையே அதனுடைய பட் சிப்ஸை பேஸாக வச்சுட்டு திரும்ப நியூ கிராப்ஸ் கேன் பி கல்டிவேட்டட். இந்த லீவிங் அவுட் தி பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி சுகர் கேனுக்கு பேர் தான் ரட்டூனிங்ன்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுகர் கேனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி இஃப் யூ டேக் தி கேசஸ் ஆஃப் sugar canes which are growing in the peninsular regions. So even though Uttar Pradesh is the largest producers of sugar cane இருந்தாலுமே sucrose content of the sugar cane, ஓகேவா, எஸ்பெஷலி sucrose content இப்போ பெனின்சுலார் இந்தியாவில் peninsular regions have high sucrose content in sugar cane.
So quality of sugarcane is high in the southern regions. Why? Because of the moderating effect of the sea breezes. Sea breezes ல இருந்து வரக்கூடிய அந்த மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் மூலியமா சுக்ரோஸ் கண்டென்ட் ஆஃப் தி சுகர் கேன் இஸ் ரீடைன்டு ஃபார் அ லாங்கர் டைம். ஸோ அதனால தான் நார்தன் ரீஜன்ஸில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலுமே சுக்ரோஸ் கண்டென்ட் ஹையராக இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பெனின்சுலர் எஸ்பெஷலி தமிழ்நாடு மாதிரியான ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய சுகர் கேன்ஸ்க்கு தான். ஸோ இது எல்லாமே சுகர் கேனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ். தென் அடுத்தது அனதர் இம்பார்ட்டன்ட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் வெஜிடேஷன்ஸுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் விளைய வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் தான் நம்ம ரப்பர் கல்டிவேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அன் ஈக்வட்டோரியல் கிராப். நம்ம ஈக்வட்டோரியல் வெஜிடேஷன் பார்க்கும் போதே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ மலேசியா மாதிரியான ரீஜன்ஸ், இந்தோனேஷியா மாதிரியான ரீஜன்ஸில் வி கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் தி ரப்பர் கல்டிவேஷன்ஸ். அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இட்ஸ் ஆல்சோ க்ரோன் இன் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஏரியாஸ். ஹை temperature, moist and humid climate with rainfall of more than 200 centimeters and temperatures of about 25 degrees Celsius daily, followed by strong suns, dry spells and low temperatures வந்து ரப்பர் கல்டிவேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரபிளாக இருக்கும். அப்போ எங்கே தான் இது ரப்பரோட கல்டிவேஷன்ஸ் நம்மளோட இந்தியாவில் சூட்டபிளாக இருக்கும்? எங்கே? தமிழ்நாடு, கேரளா தான் எஸ்பெஷலி. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, Andaman and Nicobar and Garo Hills of Meghalaya. Okay, so Garo Hills of Meghalaya is receiving good amount of rainfall during the southwest monsoon. Okay, so நம்மளோட வெஸ்டர்ன் கார்ட்ஸ் Andaman and Nicobar, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸில் எஸ்பெஷலி காரோ ஹில்ஸில் மட்டும்தான் ரப்பரோட கல்டிவேஷன்ஸ் மேஜராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரப்பரோட சாக்கில் இருந்து அதனுடைய அந்த 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 லிக்விட் போர்ஷன்ஸ் ஆஃப் தி ரப்பர்ஸை திரும்ப ட்ரை பண்ணி தான் நம்ம ரப்பர்ஸோடைய மேனுஃபேக்சரிங்ஸ்க்கு கொண்டு வர போகிறோம். ஓகே, இட் இஸ் அ ஹை லேபர் இன்டென்சிவ் கிராப். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரப்பர்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் தி ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸு. அதை தாண்டி அதே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் ஃபேவரபிளாக இருக்கும் அங்கே எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ரப்பர் கல்டிவேஷன்ஸ். ஸோ இட் இஸ் அ பிளான்டேஷன் கிராப். Then another important plantation crop வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா டீ. ஓகேவா? ஸோ ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிராப்ஸ், வெல் ட்ரெயின்டு சாயில்ஸ் வேர் வாட்டர் டஸ் நாட் ஸ்டாக்னேட். ஓகேவா? ஸோ வேர் வாட்டர் டஸ் நாட் ஸ்டாக்னேட். இங்கே இடத்துல வந்து என்னதுன்னா வேர் வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கக்கூடாது. வேர் வாட்டர் டஸ் நாட் ஸ்டாக்னேட். ஐடியல் டெம்பரேச்சர் 20 to 30 degrees Celsius, warm and moist free climate all throughout the year. Frequent showers, கொஞ்சம் amount of rainfall is requiring higher, 150 to 300 centimeters of rainfall evenly distributed over the year ensures continuous growth of the tender leaves. ஓகேவா? ஸோ மேஜர் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸாக அஸ்ஸாம், டார்ஜிலிங், தென் வந்து தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால்ன்றது இதனால டார்ஜிலிங் வரதுனால. ஓகேவா? ஸோ இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா. ஸோ டீஸ் இஸ் யூஸ்டு ஃபார் லீவ்ஸுக்காக தான். இந்த லீவ்ஸை தான் இப்போ ட்ரை பண்ணி டீக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டீஸ் ஆர் லார்ஜ்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் தி ஹில்லி ரீஜன்ஸு, மவுண்டெயினஸ் ரீஜன்ஸில், எஸ்பெஷலி சன்னை ஃபேஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸில் தான் இந்த டீ கல்டிவேஷன்ஸு மேஜராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இது மாய்ஸ்ட் ஃப்ரீ கண்டிஷன்ஸில் நல்லபடியாக விளையும். ஓகேவா? சப்போ இதுவுமே என்னது? இட் இஸ் அ லார்ஜ் லெவல் பிளான்டேஷன் கிராப்ஸ். Laterite soils are more suitable for these. Laterite soils are more suitable for coffee cultivations. டீ கல்டிவேஷன்ஸ். ஸோ அதே தான் கிட்டத்தட்ட காஃபிக்கும், பட் காஃபிக்கும் டீக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் நாட், ரெண்டுமே நம்மளோட நேட்டிவ் கிராப் கிடையாது. அரேபிகா வெரைட்டி brought from Yemen is produced in the country. It is also required hot and humid temperatures varying between 15 to 28 degrees Celsius and rainfall அதை விட கொஞ்சம் கம்மியான ரெயின்ஃபால் இருந்தாலே போதும். 150 to 250 centimeters. Prolonged drought and frost, stagnant water is also harmful for both tea as well as coffee. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து அயன் அண்ட் கால்சியம், ஹியூமஸ் அண்ட் மினரல் ரிச் சாயில்ஸாக இருக்கணும். ஐடியலி வெல் ட்ரைன்டு ஃப்ரையபிள் லோம்ஸ் அண்ட் மஸ்ட் பி ப்ராப்பர்லி மென்டியூர்டு டு ரீடைன் அண்ட் ரெப்ளனிஷ் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா காஃபீஸ் ஆர் டைரக்ட் சன்லைட் வந்து இதுக்கு தேவைப்படாது. ஓகேவா? இட் இஸ் அ ஷேடோ கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஷேடோஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இன்டர்மிட்டன்ட் ட்ரீஸ் were there for providing the shadowiness to the coffees.
ஆனால் இதே டீ எடுத்துக்கிட்டோம்னா டீயில் வந்து எந்த விதமான ட்ரீஸோட ப்ரெசன்ஸும் இருக்காது, லார்ஜர் ரீஜன்ஸ்க்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் காஃபியில் எல்லா இடத்துலையுமே ட்ரீயை வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ டைரக்ட் சன்லைட்டை தாண்டி அந்த சன்லைட்டோட ஷேடோஸில் இருந்து தான் காஃபி வயபிளாக ப்ரொடியூஸ் ஆகும். காஃபியோட சீட்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வேறஸ் அங்கே வந்து பார்த்தோம்னா டீயோட லீவ்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீ லார்ஜராக ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், பட் காஃபி இஸ் கன்ஃபைன்டு டு சர்டைன் ரீஜன்ஸ் ஒன்லி, எஸ்பெஷலி பாபா பூதான் ஹில்லி ரீஜன்ஸ், சிக்மகளூர் districts of Karnataka. ஓகேவா? பாபா பூதான் ஹில் ரீஜன்ஸ் அண்ட் ஈவன் டுடே த கல்டிவேஷன் இஸ் கன்ஃபைன்டு டு தி நீல்கிரி இன் கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ மேஜராக நமக்கு நார்தன் ரீஜன்ஸில் காஃபி கல்டிவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். டீ கல்டிவேஷன்ஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் டுவர்ட்ஸ் சைனா வரைக்கும் நமக்கு போயிருக்கு. ஏன்னா சைனாவிலையுமே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டீ ப்ரொடியூசர்ஸ். ஸோ ட்ராபிக்கல் டெம்பரேட் கண்டிஷன்ஸ் வரைக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் காஃபி வந்து மோஸ்ட்லி இட் இஸ் கன்ஃபைன் டு தி ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கண்டிஷன்ஸில். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து டிஃப்ரென்சஸை பார்த்துக்கணும். ஸோ இந்த இதுதான் ஹியூமஸ், ஐடியல், வெல் ட்ரைன்டு, ஃப்ரையபிள் லோம்ஸ். தென் அடுத்தது டொபாக்கோ ஆப்ஷன்ஸில் இருந்தது. ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட், free from frost, needs fertile soils and heavy doses of fertilizers. ஓகேவா? ஸோ இதுவும் டெம்பரேச்சர் 60 to 35 degrees Celsius. Andhra Pradesh is the leading producer of tobacco. And then Gujarat is also an important producer. Cashew is another important plantation crop. So licensed base பண்ணி தான் tobacco cultivation பண்ணணும். Free cultivations is banned. ஓகேவா? ஸோ கேஷ்யூஸ் டெம்பரேச்சர் வந்து 16 to 25 degrees Celsius, ரெயின்ஃபால் வந்து 50 to 350 சென்டிமீட்டர். ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலும் வேரியேஷன் இன் தி அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால்ஸும் தேவைப்படுது. ஸோ லாட்ரைட் சாயில்ஸ், எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் அண்ட் சாண்டி சாயில்ஸ் இன் தி ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ், போத் ஆஃப் தீஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் தி கேஷ்யூ நட் கல்டிவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ கோவா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா ஆர் குட் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் கேஷ்யூ நட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லை, முந்திரி பழங்கள். இதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பிளான்டேஷன் கிராப்ஸை நம்ம வந்து பார்க்கணும். எல்லாமே லாட்ரைட் சாயில்ஸ் தான். தென் அடுத்தது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, பெப்பர் அண்டு கார்டமம். ஸோ பெப்பர் நம்ம இது ரெண்டுமே எங்கே தான் மேஜராக, ஸ்பைசஸ்னாலே எங்கே தான், கேரளா தான் மேஜரான ப்ரொடியூசர்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸில். ஸோ ஹை நம்பர் ஆஃப் ரெயின்ஃபால்ஸு, லாட்ரைட் அண்ட் லோமி சாயில்ஸு, கேரளா, கர்நாடகா கிங் ஆஃப் ஸ்பைசஸ். பெப்பர் வந்து கிங் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஏலக்காய், கார்டமம் வெஸ்டர்ன் காட்ஸஸ் ஃபுல்லாக விளைவிப்பாங்கல்ல. ஸோ ரெட்டு, லாட்ரைட் அண்ட் லோமி சாயில்ஸு கேரளா, இது வந்து குயின் ஆஃப் ஸ்பைசஸ், அது கிங் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகேவா? ஸோ கார்டமம் நம்மளுடைய ஏலக்காய், பெப்பர்ன்றது நம்மளுடைய மிளகு. ஓகேவா? ஸோ பெப்பருடைய கல்டிவேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும், தனித்தனியாக செடி கொடியாக வச்சுருப்பாங்க. ஸோ பெப்பர்ஸ் அண்டு தென் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கிரவுண்ட் நட்ஸ்ன்றது என்னது, ஆயில் சீட்ஸ், ஒரே வெரைட்டிஸ். ஆயில் சீட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, கிரவுண்ட் நட்ஸ். ஸோ கிரவுண்ட் நட்ஸ் இஸ் ப்ரிடாமினெட்லி காரிஃப் கிராப்பு, பட் ஆல்சோ ராபிலையும் சம்மர்லையுமே விளைவிப்பாங்க. பட் 80% இஸ் grown in the Kharif seasons. ஓகேவா? ஸோ ஹை டெம்பரேச்சர் அண்ட் ample amount of rainfall, moderate amount of rainfalls of 50 to 75 centimeters. ஓகேவா? ஸோ ஃப்ராஸ்ட், prolonged drought, continuous rains and stagnant waters, இது எல்லாமே harmful conditions for groundnut. ஸோ கிரவுண்ட்நட்டோடைய லீடிங் ப்ரொடியூசர்ஸ், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா குஜராத், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஆர் குட் கிரவுண்ட்நட் ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா? ஸோ 50% ஆஃப் தி ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இன் இந்தியா ஆர் சோர்ஸ்டு ஃப்ரம் கிரவுண்ட்நட் ப்ரொடக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய 50% ஆஃப் ஆயில் சீட்ஸ் 50% ஆஃப் ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் கிரவுண்ட்நட் தான் இருக்குது. ஓகேவா? அதே சமயத்தில் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரொட்டேஷன் கிராப்ஸ் பிகாஸ் இட் சிந்தசைசஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் அண்ட் இன்க்ரீசஸ் தி சாயில் ஃபர்டிலிட்டி. இதுவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கிராப். ஸோ அதனால தான் வென்எவர் தேர் இஸ் இப்போ வேற ஒரு இப்போ ரைஸு மற்ற மாதிரியான சுகர் கேன் இந்த மாதிரியான கிராப்ஸை கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தோம்னா கிரவுண்ட் நட்ஸை வந்துட்டு பிளான் பண்ணோம்னா இட் வில் ரெப்ளனிஷ் தி ஃபெர்டிலிட்டி ஆஃப் தி சாயில். ஏன்னா மோனோ கிராப்பிங் அல்லது சோலோ கிராப்பிங், ஒரே கிராப்ஸை ப்ரொலாங்டு பீரியடாக கண்டினியூஸாக கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி சாயில்ஸ் பிகாஸ் சர்டைன் டைப் ஆஃப் மினரல்ஸ் மட்டும் தான் அது கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மினரல்ஸ் ஃபுல்லாக அங்கே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த சாயில் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் இன்ஃபர்டைல். அப்போ அதோட ஃபர்டிலிட்டி நேச்சர்ஸை திரும்ப ரீடைன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் தி ரொட்டேஷன் கிராப்ஸ் லைக் கிரவுண்ட் நட்ஸ் ஃபார் தி ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் தி ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில். ஓகேவா? தென் செசாமம் நம்மளுடைய
எள்ளு ஓகேவா. ஸோ எள்ளு 21 to 23 degrees Celsius rain falls, well drained light loam soils, ஒடிசா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனது. இதில் என்ன நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸப்ட் கிரவுண்ட் நட்டு ஆல் அதர் ஆயில் சீட்ஸ், மேஜரான ஆயில் சீட்ஸ் இது எல்லாமே ராபி கிராப். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ கிரவுண்ட் நட் மட்டும் தான் மேஜராக காரிஃப் கிராப்பு. பட் சம்டைம்ஸ் ராபி கிராப்ஸ் கல்டிவேஷன்ஸ்லேயும் நமக்கு இருக்கும். பட் அதர் தென் தட் அதர்ஸ் ஆயில் சீட்ஸ் ஆர் மேஜர்லி ராபி கிராப்ஸ் இன் கல்டிவேஷன்ஸ். So cool climate is suitable. Rajasthan, Uttar Pradesh, single crop or mixed crops with wheat, barley or gram. நம்மளுடைய mustard especially it is a rabi crop. ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் நமக்கு தெரியணும். தென் linseed another rabi crop. ஓகேவா. ஸோ rabi crop climatic conditions எஸ்பெஷலி கிளேயி, பிளாக் சாயில்ஸ் அண்ட் அலுவியல் சாயில்ஸ் இது எல்லாத்துலேயுமே வரையும். மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். தென் கேஸ்டர் சீடும் நமக்கு என்னது காரிஃப் கிராப்பாகவும் இருக்கும், ராபி கிராப்பாகவும் இருக்கும் ஓகேவா. ஸோ சாண்டி லோமி பெனின்சுலா ரீஜன்ஸில், நார்தர்ன் ரீஜன்ஸில் அலுவியல் சாயில்ஸில் விளையும். குஜராத், ஆந்திரா, ராஜஸ்தான் இது எல்லாமே லீடிங் ப்ரொடியூசர்ஸ் கேஸ்டர் சீட் ஓகேவா. ஸோ எஸ்பெஷலி நம்மளுடைய இது விளக்கெண்ணெய் ஓகேவா. கேஸ்டர் ஆயில்ன்றது நம்மளுடைய விளக்கெண்ணெய் ஓகேவா. ஸோ லின்சீட்ஸ் இந்த மாதிரி ஆயில் சீட்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஆயில் சீட்ஸு, மில்லட்ஸு, பல்சஸ் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரைட். ஸோ இப்போது இந்த கிராப்ஸை அடிப்படையாக வச்சு we can solve the questions. First, consider the following crops. Which of the above are kharif crops ன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. Cotton is a kharif crop. Groundnut is predominantly a kharif crop. Rice is all both kharif as well as rabi crop. Whereas wheat என்னது wheatன்றது rabi crop. It is not a kharif crop. அப்போ 4 வரக்கூடாது ஓகேவா. ஸோ 4 வரக்கூடாது, மீதி 3மே வரணும். ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 1, 3 only. Then which of the following is our kharif crops? Again கேட்டிருக்காங்க. Which of the following are kharif crops ன்னு கேட்டிருக்காங்க. Cotton is a kharif crop. Gram, mustard, rapeseed இது எல்லாமே என்னது நம்மளுடைய ராபி கிராப்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ காட்டனை தவிர்த்து மீதி எல்லாமே ராபி கிராப்ஸ். ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ 1 only. Among the following which one is the least water efficient crop? Least water efficient crops na consumes more water னு அர்த்தம். அப்ப இங்க இருக்கிறதுலே அதிகமான வாட்டரை கன்சியூம் பண்ணக்கூடியது என்னது? இது ஆயில் சீடு, இது மில்லட், இது பல்சஸ். அப்ப இது எல்லாமே ட்ரை லேண்ட் கிராப்ஸ். அப்ப அதிகமான வாட்டர் கன்சம்ஷன் பண்றது எது? நம்மளுடைய சுகர் கேன் தான். Highest amount of water consumption, so that it is called as least water efficient crop. Cultivation of sugarcane. இந்த கொஸ்டினை வந்து நம்ம காமன் சென்ஸ் வச்சுட்டே பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். A substantial saving in seed material is made when bud chip settings, அந்த செட்லிங்ஸ், அந்த புதுசாக விளைவிக்கக்கூடிய அந்த bud chip settings are raised in a nursery and transplanted in the main field. ஓகேவா. ஸோ ஏன்னா ஒரு நர்சரின்ற இடத்துல விளைய வைக்க போகும்போது லார்ஜர் ரீஜன்ஸுக்கு அதிகமான வாட்டர் கன்சம்ஷன்ஸ் இல்லாமல் விளைய வைக்க முடியும். கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த பட் சீட்லிங்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் மெயின் ஃபீல்டில் வச்சோம்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் தேவைப்படக்கூடிய வாட்டருடைய குவான்டிட்டி குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் பேசுகிறாங்க. எப்பயுமே ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ஆஃப் அ கிராப்பு பாசிட்டிவ் டோனில் சொல்கிறதா இருந்தால் அது மோஸ்ட்லி ரைட்டாக தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பார்ப்போம். When direct planting of seeds is done, that their germination percentage is better with the single budded seeds as compared to the seeds with many buds. ஓகேவா. ஸோ இதை ரெண்டா இதை கம்பேர் பண்ணுறாங்க. என்னன்னா சிங்கிள் பட் செட்ஸ். இப்போ நம்ம சுகர் கேன் பார்த்தோம். இப்போ சுகர் கேனுடைய இப்படி ஒரு சிங்கிள் பட் செட்ஸு ஒரு சிப்ளிங், அதே ஒரு 2-3 மல்டிபிள் பட் செட்ஸ் இருக்கிறது ஒரு சிப்ளிங்ஸ். அப்போ இப்படி ஒவ்வொரு பட் செட்ஸையும் கொண்டு போய் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் சிப்ளிங்குமே இந்த ஒரு பட் செட்டை நம்பி தான் இருக்குது. அப்போ இதனுடைய ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் ஹையராக இருக்குமா, இதனுடைய ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் ஹையராக இருக்குமா? லாஜிக்கலாக பார்த்தா இதனுடைய ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் தான் ஹையராக இருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட் பிளான்டிங் ஆஃப் செட்ஸ் இஸ் டன், த ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் இஸ் பெட்டர் வித் சிங்கிள் பட்டட் செட்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு செட்ஸ் வித் மெனி பட்ஜெட் செட்ஸ்னு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ
இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. இஃப் பேட் வெதர் கண்டிஷன்ஸ் ப்ரிவைல் when sets are directly planted, single budded sets have better survival as compared to large sets. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டும் மூணும் கான்ட்ரடிக்டரி விஷயங்களா இருக்கு. இது சிங்கிள் பட்டட் செட்ஸ் ரெண்டுலையுமே என்ன சொல்றாங்க, ரெண்டுமே வந்து பேட் வெதர் கண்டிஷன்ஸ்லையும் சரி டைரக்டா பிளான் பண்ணும் போதும் சரி சிங்கிள் பட்டட் செட்ஸ் தான் பெட்டரா விளையுன்ற கான்செப்டை சொல்றாங்க. அப்போ ஒருவேளை ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதா இருந்தால் ஒன்று இது ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைனா இது ரெண்டுமே தப்பாக இருக்கணும் லாஜிக்கலாக பார்த்தா. கரெக்டாக? அப்போ 2 and 3 வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இங்கே மட்டும்தான் இருக்கு. இப்போ 2 and 3 வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று வரல. அப்போ ஆப்வியஸ்லி 2 and 3 சேர்ந்து வரவே கூடாது. அப்படி இல்லைன்னா ரெண்டுமே வரக்கூடாது. அப்படிதானே லாஜிக்கலாக இருக்கணும். கரெக்டா? ஒன்று, ஏன்னா இது ரெண்டுமே சிங்கிள் பட்டை பெட்டரா பேசக்கூடிய கான்டெக்ட்ல செட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன்று ரெண்டுமே வரணும், இல்லைன்னா ரெண்டுமே வரக்கூடாது. ரெண்டுமே வர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஒன்று கண்டிப்பாக வந்தாகணும். அப்போ ஆப்வியஸ்லி இது ரெண்டுல எது ஒன்றுமே வராதது தானே ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ 2வும் வரக்கூடாது, 3யும் வரக்கூடாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 4 ஒன்லி. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Sugarcane can be cultivated using setting prepared from tissue culture. இதை தானே இங்கே சொல்கிறாங்க. இது ஒரு நார்மல் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு டிஷ்யூ கல்ச்சர் ப்ராக்டிசஸ் மூலிமா சுகர் கேனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. அப்போ மோஸ்ட்லி இந்த கேன் பீன் வரக்கூடிய வேர்டிங்ஸ் வரது எல்லாமே மோஸ்ட்லி ரைட்டாக இருக்கும் யூபிஎஸ்சியில். அப்போ 4 வரணும், 1 வரணும், 1 வந்தால் 2 3 சேர்ந்து வரணும், இல்லைன்னா ரெண்டுமே வரக்கூடாது. அப்போ 1 2 3 4 ஆப்ஷனே இல்லை. அப்போ ஆன்சர் என்ன தான் நமக்கு 1 and 4 ஒன்லி. சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரியான பெரிய கொஷின்ஸை யூபிஎஸ்சியில் பார்க்க போகும்போது அதில் கண்டிப்பாக டெஃபினட்டாக காமனாக லாஜிக்கலாக செட் பண்ணுற மாதிரி ஒரு சில வேர்டிங்ஸ் இருக்கும். பெரிய கொஷின்ஸ் பார்த்தோன்னே பயந்து போயிடக்கூடாது. நம்ம படித்ததில்லை, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க கூட படிக்காமல் கூட நம்ம எக்ஸாம் ஹாலில் இருந்திருக்கலாம். பட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ க்ளூ. பெரிய கொஷின்ஸ் பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக யூபிஎஸ்சி க்ளூஸ் வைப்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ். ரொம்ப க்ளோஸரானது. வெல் ட்ரெயின்டு ரிச் ஃப்ரையபிள் லோம்ஸ். இதுதான் இங்கே பெரிய டிஃப்ரென்சஸை ஏற்படுத்துறது. கண்டெய்னிங் அ குட் டீல் ஆஃப் மினரல்ஸ், டெம்பரேச்சர் பிட்வீன் 15 to 28 degrees Celsius, and rainfall between 150 to 250 centimeters, and altitude variations from 600 to 1600 meters. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இந்த கண்டிஷன்ஸ் இஸ் ஆப்ட் ஃபார் காஃபி. ஏன்னா ஆல்டிடியூட் வேரியேஷன் சொல்லிட்டாங்க. ஆல்டிடியூட் வேரியேஷன்ல கோகோனட் வரக்கூடாது, கேஷ்யூ நட் வரக்கூடாது. ஆல்டிடியூட் வேரியேஷன்ஸ் ஆஃப் 600 to 1600 மீட்டர்ஸ்னா ஹில்லி ஸ்டேஷன்ஸ்ல வளர வைக்கிறது. அப்புறம் ஒன்று டீ வரணும், இல்லைன்னா காஃபி வரணும். இதே டீக்கு வந்து பார்த்தோம்னா 600 to 2000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா 20 ஆவரேஜா, அதுவும் வந்து பார்த்தோம்னா 15 to 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ரெயின்ஃபால் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 150 to 300 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அப்போ இந்த காஃபி இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட க்ளோஸராக இருக்கு. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்னதுன்னா வெல் ட்ரெயின்டு ரிச் ஃப்ரையபிள் லோம்ஸ்ன்றது மட்டும்தான் காஃபிக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸு நீங்கள் டீ கூட போனாலும் போகலாம். பட்டு டீ ஆர் காஃபி இது ரெண்டில் எதுக்காவது ஒன்றுக்காச்சும் போகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹவு மெனி ஆஃப் தி above ஆர் ஜெனரலி நோன் ஆஸ் தி டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஜெனரலின்னு ஒரு வார்த்தை வரப்போகும்போது எங்கெங்கெல்லாம் டீ ப்ரொடியூசர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே தான். டெஃபினெட்லி நமக்கு என்ன தெரியும், கேரளா வரணும், திரிபுரா வரலாம், ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்கிறதுனால. ஹிமாச்சல் பிரதேஷும் வரும், ஆந்திர பிரதேஷும் வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் 4 ஸ்டேட்ஸ். யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் கீழே இது 4மே வரும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஜெனரலி டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூசிங் ஆகக்கூடியது. மோஸ்ட்லி நமக்கு வந்து ஆந்திரா இஸ் நாட் நோன் ஃபார் டீ ப்ரொடக்ஷன்ஸ், பட் ஆந்திரா இஸ் ஆல்சோ தேர் ஃபார் டீ கல்டிவேஷன்ஸ். Then consider the following crops of India. Which of the above are predominantly rain-fed crops? Rain-fed crops definitely oilseed ஆன groundnut வரும், sesame வரும், peel millet வரும். millets, pulses, oilseeds இது எல்லாமே mostly வந்து rain-fed crops தான் இருக்கும். Answer for this question என்னது? Option D 1 2 1 3. Dryland crops are rain-fed crops. இந்த question பாருங்க. Bajra is predominantly grown in states like Rajasthan, Uttar Pradesh and Gujarat, while ragi is mainly cultivated in Karnataka and Tamil Nadu.
கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். பாஜ்ரா வந்து மோஸ்ட்லி நார்தன் ரீஜன்ஸில் இருக்கும், ராகி வந்து மோஸ்ட்லி சதர்ன் ரீஜன்ஸில் இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பாஜ்ரா க்ரோஸ் வெல் இன் சாண்டி அண்ட் ஷாலோ பிளாக் சாயில்ஸ் whereas ரெட் அண்ட் ரெட் அண்ட் ஷாலோ பிளாக் சாயில் இஸ் சூட்டட் ஃபார் ராகி. ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி நேச்சுரல் ரீசன் ஃபார் தி states to become the major producers because of the presence of these soils, sandy and shallow soils, shallow black soils and red soils. இதனோட presence-னால தான் black soils உடைய presence, sandy black soils ஓட presence in ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் குஜராத்தில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே பாஜ்ராவும், ரெட் அண்ட் ஷாலோ பிளாக் சாயில்ஸ் இன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அங்கே ராகியும் பெட்டரான கல்டிவேட்டர்ஸாக இருக்காங்க. இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. இதே கொஸ்டின் அப்படியே திரும்ப கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளனேஷன் ஃபார்மேட்டில் இல்லாமல். ஆனால் இங்கே என்ன, ஒன்று திரும்ப அதே ஸ்டேட்மெண்ட் அகெயின் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, திரும்ப அகெயின் இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. இங்கே வந்து கர்நாடகா தமிழ்நாடோட சேர்த்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் ஆல்சோ ஏ குட் ராகி கல்டிவேட்டர்ஸ், நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கொஸ்டின். ஸோ UPSC ரிப்பீட்ஸ் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். which of the above is are used as pulse, fodder and green manure. ஓகேவா? ஸோ எல்லாமே மூணுமே யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா கவுபி, கிரீன் கிராம். பட் UPSC அஃபிஷியல் கீழே பிஜிஎன்பி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. மூணுமே பல்சஸோட வெரைட்டியில் தான் வரும். பட் ஃபாடராகவும் கிரீன் மன்யூராகவும் விளைய வைக்கக்கூடியதில் பிஜிஎன்பி வராது. With reference to pulse production in India, consider the following statements. Black gram can be cultivated both Kharif and Rabi crop. Yes, pulses of black gram can be grown. Green gram alone accounts for nearly half of the pulse productions சொல்லியிருக்காங்க. alone accounts என்ற வார்த்தைகள் எல்லாமே நம்ம கவனிக்கணும். நோ, கிராம் தான், கிராம் வெறும் கிராம் இருக்குல்ல, கிரீன் கிராம் கிடையாது. கிராம் தான் ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் தி டோட்டல் பல்சஸ் ப்ரொடக்ஷன் இன் தி கண்ட்ரி. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இன் தி லாஸ்ட் 3 decades, while the production of Kharif pulses has increased, whereas the production of Rabi pulses has decreased ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெயின்ஃபெட் கிராப்ஸ். அப்போ ரெயின்ஃபெட் கிராப்ஸ் இருக்க போகும்போது ரெயினால் கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கிராப்ஸோட கல்டிவேஷன்ஸில் கம்பேர் பண்ணி இதை விட அது பெட்டர்னு சொல்லியிருந்தா கூட யூ கேன் லாஜிக்கலி கோ ஃபார் தட் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஓகேவா? அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பல்சஸும் ராபி பல்சஸ் மட்டும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்ஸை நம்ம ஆப்வியஸாக சொல்ல முடியும்? பீயிங் பல்சஸ் இஸ் ரெயின்ஃபெட் கிராப்பாக இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 only. இந்த கொஸ்டின் பாருங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த ஃபார்மேட். இன் இந்தியா கிளஸ்டர் பீன் இஸ் ட்ரெடிஷனலி யூஸ்ட் அஸ் அ வெஜிடபிள் ஆர் அனிமல் ஃபீட். அப்போ இந்த இடத்துல இது ஃபாடர், குவார் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபாடராக இருக்கிறதுனால தான் ஃபாடர்ன்றது கான்டெக்ட்ல கேட்டிருந்தாங்களா. பட் ரீசென்ட்லி கல்டிவேஷன் ஆஃப் திஸ் ஹேஸ் அசியூம்டு சிக்னிஃபிகன்ஸ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் இன் திஸ் கான்டெக்ட்? இதுக்கு என்ன பெட்டரான இது அந்த டைம்ல என்ன கான்டெக்ட் இருந்துச்சுன்னா, த கம் மேட் ஃப்ரம் இட்ஸ் சீட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஷேல் கேஸ். இதுதான் இதனோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பட் இந்த கான்டெக்ட்லாம் பார்த்துக்கோங்க. பயோடீசல், மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ், பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ். இப்போ எப்பயுமே யூபிஎஸ்சி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாங்கன்னா இந்த கான்டெக்ட்ல வேற ஏதாவது கிராப்ஸ் இருக்குன்னா அந்த கிராப்ஸை பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ பயோடீசலாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய கிராப்ஸை யூபிஎஸ்சி கேட்பாங்க. ஜட்ரோஃபா அதெல்லாமே பயோடீசலுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜட்ரோஃபா, பொங்காமியா, இந்த மாதிரியானது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக வேற ஏதாவது கிராப்ஸ் நியூஸ்ல இருக்குதுன்னா அதை பார்த்து வச்சுக்கணும். வெறும் ஆன்சருக்காக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த இது பார்ப்போம். இது ரீஜன் தெரிஞ்சுச்சுன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். பட் ரீஜன் தெரியணும். இப்போ கின்னாருன்றது எங்கன்னா
ஹிமாச்சல் பிரதேஷ். மேவாத்ன்றது என்னங்கன்னா ஹரியானா. இது நமக்கு தெரியும், கோரமண்டல் கோஸ்ட் ரீஜன்ஸ். இப்போ கின்னார் ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜன்ஸ். அரேகா நட்ன்றது என்னது? நம்முடைய பீட்டல் நட், பாக்கு, வெத்தலை பாக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இட் இஸ் அ டிராபிக்கல் பாம் கிராப். அப்போ நம்ம சைட்ல விளைய வைக்கக்கூடிய இந்த பாக்கு மரம்ன்றது நார்தன் ரீஜன்ஸ்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி மேங்கோ இஸ் வெல் நோன், இட் இஸ் an evergreen crop, tropical எவர்கிரீன் கிராப். நம்மளை பொறுத்த வரைக்கும் சதர்ன் இந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரியான ரீஜன்ஸ் வந்து யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் மேங்கோ கல்டிவேஷன்ஸ். ஹரியானால எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? இது ரெண்டுமே தப்பு. கோரமண்டல் இஸ் அ கோஸ்டல் ரீஜியன், அங்க சோயாபீன் கல்டிவேஷனும் கிடையாது. அப்போ none of these pairs are correctly matched. Well known for the production of. ஓகேவா? ஸோ கோரமண்டல் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் தான். டெல்டா ரீஜன்ஸ்ல ரைஸ் கல்டிவேஷன் தான் இருக்கதே தவிர பல்சஸ்க்கான சோயாபீன் கல்டிவேஷன்ஸ் அங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ none of these pairs are correctly matched. ரைட். இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டான அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ சாயில்ஸ் பார்த்துட்டோம், கிராப்ஸ் பார்த்துட்டோம். தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான, இது ரெண்டையுமே அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய சாயில் ப்ராக்டிசஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ரிலேட்டடாக என்னென்ன கான்டெக்ஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கேள்வி பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிக்சட் ஃபார்மிங்? மிக்சட் ஃபார்மிங்னா அது ஒரு பேசிக் டைப் ஆஃப் ஃபார்மிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இதில் எது கல்டிவேஷன் ஆஃப் கேஷ் கிராப்ஸ் அண்ட் ஃபுட் கிராப்ஸா, மோர் தென் 2 கிராப்ஸா, அனிமல் ரியரிங் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸா, இதில் எது வந்து மிக்சட் ஃபார்மிங்கான டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. With reference to agricultural soils, consider the following statements. A high content of organic matter in soil drastically reduces its water holding capacity. Soil does not play any role in the sulfur cycle. Irrigation over a period of time can contribute to the salinization of some agricultural lands. Okay, இதில் எது கரெக்ட்ன்றதை கேட்டிருக்காங்க. Then 2013 கான்டூர் பண்டிங். கான்டூர் அப்படின்னாலே என்னது? நம்மளுடைய ஹில்லி ரீஜன்ஸில் இருக்கிறது. பண்டிங் இஸ் எ மெத்தட் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன் யூஸ்ட் இன் டெசர்ட்டா, ஃப்ளாட் பிளைன்ஸா, ஸ்க்ரப்லேண்ட்ஸா, அல்லது எதுவுமே இல்லையான்றதை கேட்டிருக்காங்க. அதுலேயே இன்னொரு டைப் ஆஃப் வெஜிடேஷன் தான் நமக்கு டெரேஸ் கல்டிவேஷன், டெரேஸ் ஃபார்மிங் சொன்னோம். த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் எரோஷன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? எரோஷன் இஸ் அசோசியேட்டட் வித் இது மூணுல எதுன்றது கேட்டிருக்காங்க. கிளைமேட், ட்ரைபிக்கல் கிளைமேட்டா, டிஃபாரஸ்டேஷனா, டெரேஸ் கல்டிவேஷன்ன்றதை கேட்டிருக்காங்க. தென் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Which of the following practices can help in water conservation in agriculture? Reduced or zero tillage, gypsum applying before irrigated field, crop residue to maintain the field. Okay va? Then eco-friendly agriculture. எது? Crop diversification, legume intensification, tensiometer use, vertical farming. Okay va? இதில் எதுலாம் eco-friendly agricultureன்றதை கேட்டிருக்காங்க. இது பாருங்க 2020 பயோசார் கேன் பி யூஸ்ட் as a part of the growing medium in vertical farming. இங்க vertical farming ஆப்ஷன்ல இருக்கா? அதே வருஷத்துல vertical farming ரிலேட்டடா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. When biochar is a part of the growing medium, it promotes the growth of nitrogen fixing microorganisms. When biochar is the part of the growing medium, it enables the growth of growing medium to retain water for longer time. இதுல எதெல்லாம் கரெக்ட்ன்றதை கேட்டிருக்காங்க. What are all the advantages? Zero tillage ஏற்கனவே கேட்டிருந்தாங்களா? eco-friendly agricultural practicesல sowing a wheat is possible without burning the residue of previous crop. Without the need for nursery of rice saplings, direct planting of paddy seeds in wet soils is possible. Carbon sequestration in the soil is possible. ஓகேவா? இதில் எதெல்லாம் ரைட்ன்றதை கேட்டிருக்காங்க. What are all the advantages of fertigation? Fertigation என்னது? ஃபெர்டிலைசரை இரிகேஷன் மூலியமா பண்றது தான் fertigation. Controlling the alkalinity of irrigation water is possible. Efficient application of rock phosphate and all other phosphatic fertilizers is possible. Increased availability of nutrients to the plants is possible. Reduction in the leaching of chemical nutrients is possible. ஓகேவா? இதில் எதெல்லாம் கரெக்ட்ன்றதை கேட்டிருக்காங்க. Then permanent agriculture பேர் தான் permaculture. How is permaculture different from conventional chemical farming?
permaculture farming discourages monocultural practices, but in conventional chemical farming, monoculture practices are predominant. Conventional chemical farming can cause increase in soil salinity, but the occurrence of such phenomena is not observed in permaculture farming. Conventional chemical farming is easily possible in semi-arid areas, but permaculture farming is not so easily possible in such areas. Practice of mulching is very important in permaculture farming, but not necessarily so in conventional chemical farming. So, இப்போ permaculture அப்படின்றத பாசிட்டிவ் டோன்லையும் கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங்கை நெகட்டிவ் டோன்லையும் கம்பேர் பண்ணி 4 ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் எது எதெல்லாம் கரெக்ட் தப்புன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ரைஸ் கல்டிவேஷன் system of rice intensification of cultivation in which alternate wetting and drying of rice fields is practiced results in எதெல்லாம் கேட்டிருக்காங்க. reduced seed requirement, reduced methane production, reduced electricity consumption. இந்த புது மெத்தட் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ப்ராக்டிசஸில் எதெல்லாம் அட்வான்டேஜஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த கொஷின்ஸ் அடிப்படையாக வச்சு வி வில் கோ த்ரூ ஆல் ஆஃப் தீஸ் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், எஸ்பெஷலி தோஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி என்விரான்மெண்ட். அப்போது கன்சர்வேஷன் அல்லது ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸில் எதெல்லாம் முக்கியமான காம்பனண்ட்னு ஒரு டெஃபினிஷனே இருக்குது. அதை வச்சு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ எதெல்லாம் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, a farming system that promotes a minimum soil disturbance, no till farming. அப்படின்னா என்னது? மேலே உள்ள நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய உழவை ஓட்டி டாப் சாயில்ஸை டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கப்புறம் விதையை உழுது ஃபெர்டிலைசரை போடுறதுன்றது ஒரு கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங்க. அதை டில் பண்ணுறதை மினிமம் குறைக்கணும், இல்லைன்னா டில் பண்ணவே கூடாது. டாப் சாயிலில் மாய்ஸ்சரும் ரொம்ப முக்கியம், அதில் உள்ள மைக்ரோப்ஸோடைய ப்ரெசன்ஸும் முக்கியம். அது இருந்தாலே நேச்சுரலாகவே ஃபார்மிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நோ டில் மெத்தடுன்றது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ். அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் சாயில் கவர் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ். சாயில் கவர்ன்றதுக்கு பேர் இங்கே என்னது? சாயில் கவர்ன்றது சாயிலுக்கு மேலே போடக்கூடிய இயற்கை ரிலேட்டடாவோ அல்லது செயற்கை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கவர்ஸ். இப்போ தென்னை மட்டைகள், வைக்கோல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை போட போகும்போது அந்த சாயிலோட மாய்ச்சரை எவாப்ரேட் ஆக விடாமல் தடுக்கக்கூடிய ப்ராக்டிசஸ், இதுக்கு பேர் தான் மல்ச்சிங்னு சொல்லுவாங்க. மல்ச்சிங். அப்போ ஜீரோ டில்லேஜ் மல்ச்சிங் அண்டு கிராப் டைவர்சிஃபிகேஷன், கிராப் ரொட்டேஷன், மோனோகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் கிடையாது. It enhances biodiversity and natural biological process above and below the ground surface, which contribute to increased water and nutrient use efficiency and to improve sustained crop productions. அப்போ zero tillage practices, mulching, crop diversification and crop rotations, all of these three components incorporate பண்ணிருக்கக்கூடிய ப்ராக்டிசஸ் எதோ அது எல்லாமே கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலான்ட்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனே ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டெஃபினேஷனுக்கு உட்படக்கூடிய ப்ராக்டிசஸ்ல ரொம்ப முக்கியமானது எது? நான் சொன்ன மாதிரி மல்ச்சிங். மல்ச்சிங்ன்றது என்னது? a protective layer of material that is spread on the top of the soil. It enriches and protects the soil, helping to provide a better growing environment. எந்தெந்த வகையில்? grass chiplings, straw, bark chips and similar other materials slowly decomposes, they provide organic matter. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வைக்கோல்களை இது மாதிரி போட போகும்போது இது சாயிலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை எவாப்ரேட் பண்ண விடாமையும் தடுத்து நிறுத்தும். அதே சமயத்தில் இதனுடைய பார்ஷியல் அல்லது ஸ்லோ மைக்ரோபியல் டீகம்போசிஷன் என்ன ஆகும்னா, ஏன்னா இது ஆர்கானிக் மேட்டர், டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி மூலிமா இட் என்ரிச்சஸ் தி சாயில் பை சப்ளையிங் நியூட்ரியன்ஸ். ஓகேவா? அப்போ அந்த ஆர்கானிக் மேட்டர் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் ப்ரொவைட் அன் ஐடியல் என்விரான்மெண்ட்ஸ் ஃபார் எர்த் வார்ம்ஸ். எர்த் வார்ம்ஸ் இஸ் அ டெட்ரிவோர், ஃபார்மர் ஃப்ரெண்ட் நம்ம பார்த்துருந்தோமா? ஃபார்மர் ஃப்ரெண்ட் பை பிரேக்கிங் தி காம்ப்ளெக்ஸ் சாயில் பார்ட்டிகல்ஸ் இன்டு மைக்ரோ பார்ட்டிகல்ஸ். அப்போ சாயில்ஸோடைய ஃபர்டிலிட்டியை கூட்டுறதுக்கும் அதில் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக நடக்கிறதுக்கும் இந்த எர்த் வார்ம்ஸ் ஹெல்ப் பண்ணும். திஸ் இம்ப்ரூவ்ஸ் ரூட் growth, increases the infiltration of water and improves the water holding capacity of the soils. ஸோ அப்போ மல்ச்சிங் ப்ராக்டிசஸ்ன்றது நமக்கு சாயில் மாய்ஸ்சரை ரிட்டென்ஷன் பண்ணும், வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன்ஸை அதிகப்படுத்தும்,
growing of detritivores like earth forms-க்கு help பண்ணும். இதனால soil fertility அதிகமா கூடும். So that it is considered as a conservation agricultural practices. இதை வெறும் ஆர்கானிக் மேட்டர் மூலியமா பண்ணணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் பிளாஸ்டிக்ஸ், ஸ்டோன்ஸ், பிரிக்ஸ் இந்த மாதிரியான நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கூட பார்த்துருப்போம். நிறைய ஃபீல்ட்ஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளாக் கவர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் தி பர்பசஸ் ஆஃப் மல்ச்சிங். பட் இது என்னவா இருக்காது, இது நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணாது, பட் ப்ரிவென்ட்ஸ் தி சாயில் மாய்ஸ்சர் எவாப்ரேஷன். ஓகேவா? ஸோ they lack the soil improving properties of organic mulches because of their permanence. May be difficult to remove if you decide to change the garden plants at a later stage. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்ச்சிங் ப்ராக்டிசஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கன்சர்வேஷன் அல்லது eco-friendly agricultural practices. தென் ஜீரோ டில்லேஜ். நான் முன்னாடி சொல்ல மாதிரி இப்போ ஏன்னா இந்த கன்வென்ஷனலாக இருக்க போகும்போது நம்ம டிராக்டரை வச்சோ அல்லது வந்துட்டு மாடை வச்சுட்டோ உழுதுருவோம். ஓகேவா? உழுதுக்கு போகும்போது மெஜாரிட்டி ஆஃப் தி நியூட்ரியன்ஸ் ஆர் present in the டாப் சாயில். டாப் சாயில்ன்றது ஒரு முக்கியமான ஈகோசிஸ்டம். ஓகேவா? இந்த முக்கியமான ஈகோசிஸ்டத்தில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் நிறைய மைக்ரோபியல்ஸும் இருக்கும். இந்த டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக ஆக 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 இதனுடைய ஈகோசிஸ்டத்தை இது பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ தட் வி ஹாவ் டு புட் ஆர்டிஃபிஷியல்ஸ் ஆர் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் டு என்ஹான்ஸ் தி சாயில் ஃபர்டிலிட்டி. அப்போ இதை குறைக்கிற ப்ராக்டிசஸ்க்கு பேர் தான் ஜீரோ டில்லிங் அல்லது ரெடியூஸ்டு டில்லேஜ். இப்போ நார்மலாக நம்மளோட இதில் எல்லாத்துலேயுமே ப்ளவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ணுவோம், திரும்ப பிளான்ட் பண்ணுவோம். ரைட்டா? இங்கே வந்து பார்த்தோம்னா எதுவுமே இருக்கக்கூடாது, டைரக்டாக பிளான்டிங் அண்ட் ஸ்ப்ரேயிங் ஒன்லி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நோ டில்லேஜ் ஆர் ஜீரோ டில்லேஜ் ப்ராக்டிசஸ் சொல்லலாம். So tillage is an agricultural land preparation through mechanical agitation through includes digging, stirring and overturning. Zero tillage is a farming system that promotes maintenance of permanent soil cover, minimum soil disturbance, and it enhances biodiversity and natural biological processes above and below the ground surface. Okay, so zero tillage is an eco-friendly conservation agricultural practices. தென் ஆர்கானிக் ஃபார்மிங் பேர்லேயே இருக்குது. எந்த விதமான கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அல்லது நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அடிப்படையாக வச்சு ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லுவோம். அ சிஸ்டம் ஆஃப் ஃபார்ம் design and management to create an ecosystem of agriculture production without the use of synthetic external inputs such as chemicals, fertilizers, pesticides and synthetic hormones or genetically modified organisms. ஏன்னா இது எல்லாமே தான் one of the important components of green revolution. அதனால we have so much of problems with respect to environment as well as ஈகோசிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ சாயில் ஃபெர்டிலிட்டி குறைஞ்சிடுச்சு, சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதிகமான ஃபெர்டிலைசர்ஸோடைய யூசேஜ்னால நமக்கு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் ஆல்கல் ப்ளூ மாதிரியான நெகட்டிவ் யூட்ராஃபிகேஷன் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இன்க்ரீஸ்ன்றதுல நம்ம பார்த்துருந்தோம்ல, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்போ அது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் பேஸ்டான மெத்தட்ஸ் தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லுவோம். பில்டிங் அப் ஆஃப் பயாலஜிக்கல் சாயில் ஃபர்டிலிட்டி, கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட், சீட்ஸ் அண்ட் வீட்ஸ் த்ரூ டெவலப்மெண்ட் அண்ட் ஈக்கலாஜிக்கல், இட் ரீசைக்கிள்ஸ் ஆல் வேஸ்ட் அண்ட் மேன்யூஸ் வித்தவுட் தி ஃபார்ம். ஸோ வெர்மி கம்போஸ்ட், கிராப் ரொட்டேஷன்ஸ், பயாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ், பயோஃபர்டிலைசர்ஸ், இது எல்லாமே இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது என்னது? வித்தவுட் சிந்தட்டிக் யூசேஜ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் எனி அதர் பெஸ்டிசைட்ஸு ஆர்கானிக்கலி அல்லது நேச்சுரலி ஃபார்ம்டு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி மேன்யூஸாகவும் ஃபெர்டிலைசர்ஸாகவும் யூஸ் பண்ணி ஒரு கன்சர்வேஷன் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லுவோம். பட் இதிலிருந்து டிஃபர் ஆகிறது ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அவுட்புட் தேவை, ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கும், ஆனால் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் ஆர்கானிக்கலி மேட் ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கும். ஆனால் நேச்சுரல் ஃபார்மிங்ன்றது எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசர்ஸும் இல்லாத அந்த ஃபார்மிங் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே அதுலேயே யூஸ் பண்ணி வித்தவுட் எனி சிங்கிள் இன்புட், அதுதான் ஜீரோ பட்ஜெட்னு சொல்கிறோம். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் is a method of chemical free agricultural drawing from traditional Indian practices. It is an alternative to the green revolutions methods. It relies on the agroecology. It brings down the cost of production to nearly zero and return to a pre-green revolution style of farming. It needs no need for expensive inputs. Farmers use earthworms, cow dungs, urines, plants excreta such as இப்போ
ஒரு 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 நாட்டு மாடு ஒரு டெசி கவு இருந்தாலே போதும், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸான யூரின்ஸ் அண்ட் கவு டங்ஸ் அடிப்படையாக வச்சுட்டு யூ கேன் ப்ரிப்பேர் மேன்யூர்ஸ் ஃபார் தி என்டையர் சாயில்ஸ், என்டையர் ஏக்கர் ஆஃப் அ லேண்ட். ஓகேவா? So zero budget natural farming, the need for Indian breed cow, it reduces farmers investments, it also promotes the soil from degradations, only 10% of water and 10% of electricity than the chemical and organic farming. இதில் நல்ல டிஃப்ரென்சஸ் என்னென்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது நம்ம என்ன பார்த்தோம், ஃபெர்டிலைசர்ஸ் அவுட் சைடில் இருந்து வரும். ஓகேவா? பட் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்ஸில் எல்லாமே வித்தின் தி ஃபார்மிங் சிஸ்டத்துக்குள்ளாரியே நடந்துடும். எங்கேருந்து வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே தேவைப்படக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை இந்தியா ஃபுல்லாகவே டெவலப் பண்ணவர் தான் நம்மளுடைய சுபாஷ் பாலேக்கர். ஓகே, ஸோ இதே மாதிரியான மெத்தட்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் வந்து பெரிய லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அவங்க. ஓகேவா? சுபாஷ் பாலேக்கரும் சரி, நம்மாழ்வாரும் சரி. ஸோ தே ஹாவ் ஃபேஸ்ட் ஆர் தே நோ தி இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷன். ஸோ அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனுடைய விஷயங்களை திரும்ப சஸ்டைனபிளாக கொண்டு வரணுன்ற ப்ராக்டிசஸ் மூலியமாக தான் சுபாஷ் பாலேக்கரும் தென் நம்மாழ்வாரும் மாடர்ன் ப்ராக்டிசஸை தவிர்த்துட்டு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங்கை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பேசிக் டிஃப்ரென்சஸை யூ நீட் டு நோ அபவுட் தட். அப்போ இந்த நேச்சுரல் ஃபார்மிங்க்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸை 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜீவாமிருதா, பிஜாமிருதா, மல்ச்சிங் ஆஸ் வெல் அஸ் வாபஸா. ஓகேவா? ஸோ இப்போ ஜீவாமிருதான்றது என்னது? இட் இஸ் தி ஃபர்மெண்டேஷன் ஆஃப் தி மிக்சேஜ் ஆஃப் கவு டங் அண்ட் யூரின், jaggery, pulses, flour, water and soil from the farmer bund itself. This isn't a fertilizer, it is just a source of about மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒரு மைக்ரோ ஈகோ சிஸ்டத்தையே டெவலப் பண்ணி அதை வந்து சாயில போடப்போது அது ஒரு நேச்சுரல் ஈக்கலாஜிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை உருவாக்கி அங்கேருந்தே கிராப்ஸ் வந்து ஈஸியாக விளைய வைக்க ஆரம்பிக்கும். பீஜாமிருதா, மல்ச்சிங் ப்ராக்டிசஸ் இஸ் எவ்ரி கன்சர்வேஷன் அல்லது ட்ரெடிஷ்னல் அல்லது வந்துட்டு ஒரு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் எது இருந்தாலுமே அதில் மல்ச்சிங்ன்றது டிஃபால்ட்டாக இருந்தே ஆகணும். ஓகேவா? கன்சர்வ்ஸ் சாயில் மாய்ஸ்சர். வாபஸான்றது ப்ரொவைடிங் வாட்டர் டு மெயின்டைன் தி ரெக்வயர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்டு ஏர் அண்டு மாய்ஸ்சர், ஏர் அண்டு வாட்டர் பேலன்சஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த 4 காம்பனன்ட்ஸுமே பார்ட்ஸ் ஆஃப் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்ன்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ரைட்டா? தென் அடுத்தது இந்த ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர்ன்றது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே கன்வென்ஷனல்ல தாண்டி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். இப்போ இதுவும் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் தான், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ் தான். பட் இதில் வந்து நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், மாடர்ன் டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸு, பட் வித்தவுட் தி யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படி இருக்கிறத நம்ம ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ இட் ப்ரிஃபர்ஸ் ப்ரிசைஸ் அப்ளிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ நம்ம ட்ரிப் இரிகேஷன் சொல்கிறோம். ஸோ ஃப்ளட் இரிகேஷன்ன்றது ஜென்ரலாக அந்த சாயில் ஃபுல்லாகவே நம்ம வந்து இரிகேட்டட் வாட்டர்ஸை தூவி விட்டுறது. பட் ப்ரிசைஸாக எவ்வளோ அளவுக்கு தேவையோ, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தேவையோ அதை ப்ரிசைஸாக பார்த்து கொடுக்கறது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வேணுமோ அதை ப்ரிசைஸாக பார்த்து கொடுக்கறது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சன்லைட் இந்த கிராப்ஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறது. இப்படி ப்ரிசைஸாக டார்கெட் ஓரியன்டாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பேர் தான் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு சாயில், வெதர் அண்ட் கிராப் நீட் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இன் அக்ரிகல்ச்சர். So it is a modern agricultural practices involving the use of technology in agriculture, remote sensing, GPS, GIS information from improving productivity and profitability. Okay, so incorporation of all of these technologies. Okay, so நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய AI based integration will help what is the right time to cultivate the crops in this particular soil. இந்த ஒவ்வொரு சாயிலோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் நம்ம ரியல் டைமாக சேட்டலைட் டேட்டா மூலியமாகவே மெஷர் பண்ணலாம். இப்போ வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்த வெதர் கண்டிஷன்ஸ்க்கு சூட்டபுளாக போட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்கும், இப்போ இதை எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணணும். இப்படி எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டான ரைட்டு ப்ரிசைஸ் இன்புட்ஸ் அடிப்படையாக வச்சு ஃபாலோ பண்ணக்கூடிய மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே we can club it under the broader category called as precision agriculture. So incorporation of technology, data and other aspects in the agricultural practices தான் precision agriculture சொல்லுவோம். இதில் ஒன் ஆஃப் தி காம்போனண்ட்டாக வரது தான் நம்ம வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்கிறோம். இப்போ வெர்டிக்கல் ஃபார்மிங் பேரிலே பாருங்கள், நார்மலாக ஃபார்மிங்ன்றது ஹரிசாண்டலாக லேண்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி லேண்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம ஹரிசாண்டல் ஃபார்மிங்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் ஃபார்மிங்கில் லேண்டே சாயிலே தேவையில்லாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டாக்ஸ் மாதிரி
சாயில் லெஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் தான் நம்ம வெர்டிக்கல் ஃபார்மிங் சொல்லுவோம். அப்போ இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங்ஸை மோஸ்ட்லி அர்பன் லேண்ட்ஸ்கேப்ஸில் அர்பன் ஏரியாஸில் இந்த ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் a process of growing agricultural crops in vertical stacks indoors or in controlled environment. Under vertical farming, the plants are grown indoors with or without soils. This protects the crops from increased rains, unruly winds and dry climate. ஒரு sophisticated indoor environmentல எந்த விதமான எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸும் இல்லாமல், சாயிலே இல்லாமல், வாட்டரை பேசிக்காக வச்சு, ஏரை பேசிக்காக வச்சு அதன் மூலியமாக ஃபீட் பண்ணக்கூடியது தான் வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்லும். அர்பன் ஏரியாஸ் த கிராப் ஈல்ட் இன் வெர்டிக்கல் ஃபார்மிங் இஸ் மோர் தென் தி ட்ரெடிஷனல் ஃபார்மிங். ஏன்னா இது எந்த விதமான எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸும் ரிலே ஆகாமல் பண்ணப்பட்டது. ஹைட்ரோபானிக்ஸ்னா என்னது? வாட்டர் அடிப்படையாக வச்சிருக்கிறது. ஓகேவா? ஸோ வாட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் ஹைட்ரோபானிக்ஸ் எடுத்துட்டோம்னா, ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும், அதில் நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர்ஸ் இருக்கும். நியூட்ரியன்ட் ரிச்னா என்னது? அதுலேயே ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை பண்ண போகும்போது இதில் என்ன முக்கியமானது நம்ம பண்ணோம்னா, இதுதான் அந்த கிராப்பை விளைய வைக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா, இந்த விளைய வைக்கக்கூடிய இடத்துல யூ ஹேவ் தி microbes definitely இருக்கணும். Cultured bacteria will have to be there. And the cultured bacteria will convert the nutrients. இந்த nitrogen fixation என்ன சொல்லுது பாருங்க, ammonia into nitrates and the nitrates. இதுதான் நம்ம nitrogen fixation, nitrogen cycle டீடைல்டா பார்த்தோம். ஓகேவா? எஸ்பெஷலி நைட்ரோசோமோனஸ், நைட்ரோகாக்கஸ் இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் ஆர் டூயிங் தி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நைட்ரேட்ஸ் கன்வர்ஷன் ஆக்டிவிட்டிஸ். அப்படி பண்ணினதுக்கு அப்புறம் திரும்ப அதிலிருந்து கிளீன் வாட்டர்ஸ், ஏன்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இஸ் யூஸ்டு, ஃபெர்டிலைசர்ஸோட ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வில் பி யூஸ்டு பை தி பிளான்ட்ஸ் அண்ட் ரிமைனிங் வாட்டர்ஸ் வில் பி சப்ளைடு டு தி டேங்க்ஸ். அந்த டேங்க்ஸில் ஃபிஷ்ஷஸை வளர்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் என்ன ஆகும்? ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்ன்றது இட் இஸ் அகைன் கன்சிஸ்ட் ஆஃப் யூரியா and uric acid. It is again the nitrogens. In the nitrogen again it will be taken into the flood tank na, it will again converted into the form of minerals. Okay va? So இப்படி இந்த cyclic formல ஹைட்ரோபானிக்ஸ்ல எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ் திரும்ப யூட்டிலைஸ் பண்றோம், அதை இன்புட்ஸ் ஃபீடர்ஸா ஃபெர்டிலைசர்ஸா அந்த கிராப்ஸுக்கு கொடுக்குறோம். அந்த கிராப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா டீகம்போசிஷன் அல்லது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா திரும்ப வாட்டரை ஃபில்ட்ரேட் பண்ணது. இந்த சைக்கிள் வித்தின் தி ஈகோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிஃபிஷியல் கிரியேட்டட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளாரையே அந்த பிளான்ட் கல்டிவேஷன்ஸ்க்கு தேவையான எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கொடுக்கும். அப்படி பண்ணுறத ஹைட்ரோபானிக்ஸ் அண்ட் ஏரோபானிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ செமி க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் நமக்கு வாட்டர்ஸை ஸ்ப்ரே பண்ணுறதன் மூலிமா ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை, ஓகேவா, ஸோ ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை அடிப்படையாக வச்சு அந்த பிளான்ட்ஸ் வளரும். ஸோ இப்படி வளர்றது தான் ஏரோபானிக்ஸ் அண்ட் ஹைட்ரோபானிக்ஸ் அல்லது அக்வாபானிக்ஸ்னு சொல்லக்கூடிய வெர்டிக்கல் ஃபார்மிங் மெத்தட்ஸில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பட் இதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இதை பொறுத்த வரைக்கும் இது ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர் கிடையாது. ஏன்னா இதை கண்ட்ரோல்டு சொஃபஸ்டிகேட்டட் என்விரான்மெண்ட்டில் வளர்றதுனால இதனால் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் கண்டிஷன்டு ஏசிஸ் அல்லது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்னால எதிர்படக்கூடிய மீத்தேன் அல்லது கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப லார்ஜர் லெவலில் இருக்கும். ஸோ இது மேபி அட் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர். இதை யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். தென் இதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் தான் ஃபெர்டிகேஷன். பேரில் இருக்குது ஃபெர்டிலைசர் அப்ளைடு த்ரூ இரிகேஷன். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இரிகேஷன்ன்றது வாட்டர் தனியாக அனுப்புவோம், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸை தூவுவோம். வாட்டர்லேயே ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணி அந்த வாட்டர் மூலியமாகவே அந்த ஃபெர்டிலைசர் சப்ளை பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்க்கு பேர் தான் ஃபெர்டிகேஷன். Fertilizer application in which fertilizers is incorporated within the irrigation waters by drip irrigation. In the system, fertilizer solution is distributed evenly in irrigation. The availability of nutrients is very high, therefore efficiency is more. In this method, liquid fertilizers as well as water soluble fertilizers are used. Fertilizers use efficiency. Appo excessive of fertilizers will not be supplied to the aquatic environment. It avoids eutrophication like algal bloom மாதிரியான மெத்தட்ஸை இதை அவாய்ட் பண்ணும். ஸோ தட் fertigations is used, it can be considered as an eco-friendly agricultural practices. Nutrients and water are supplied near the active root zone through fertigations, which results in greater absorption by the crops. Directa ரூட்ஸுக்கே டைரெக்டாக சப்ளை பண்ணுறோம் ட்ரிப் இரிகேஷன் ப்ராக்டிசஸ் மூலிமா. அதுலேயும் ஃபெர்டிலைசர்ஸை சொல்யூஷனாக கொடுத்துட்டோம்னா எக்ஸசிவாக எந்த ஃபெர்டிலைசர்ஸும் வெளியில் வராது, வெளியில் எதுவும் வராததுனால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் சிஸ்டத்தை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபெர்டிகேஷன் நம்ம சொல்கிறோம். தென் ஃபைனலி பெர்மாகல்ச்சர். பர்மனன்ட்லி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் ஈகோசிஸ்டத்தில் ஒரு காடில் எப்படி ஒவ்வொரு செடிகளும் மரங்களும் நேச்சுரலான கண்டிஷன்ஸ் அதுவே அடிப்படையாக வச்சு ஒரு சைக்கிளிக் ஃபார்மில் வளருதோ, அந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் எந்த விதமான ஹியூமன் இன்டரப்ஷன்ஸும் இல்லாமல்
பர்மனெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்க்கு பேர் தான் பெர்மாகல்ச்சர்னு சொல்கிறாங்க. So it is defined as a design system for creating human environments that are sustainable. It draws from several disciplines including organic farming, agroforestry, integrated farming, sustainable development and applied ecology. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஜப்பானில் உருவாக்கப்பட்ட ஒரு மாடர்ன் ஒரு 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 அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் எல்லா காம்பனன்ட்ஸுமே இன்டகிரேட் பண்ணுது. ஒரு நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அதுவாகவே சஸ்டைனபிளாகவே செல்ஃப் சஸ்டைனபிளாகவே ஃபங்க்ஷன் ஆகிறது நம்ம பெர்மா கல்ச்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் இருக்கிறதே ப்ராடர் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பெர்மா கல்ச்சர்ன்றது. ரைட்? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இது வரைக்கும் யூபிஎஸ்சியில் பிஒய்க்யூவில் கேட்டிருக்கக்கூடிய மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் மாடர்ன் ஆஸ் வெல் அஸ் கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் ரெண்டையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு நம்ம வி வில் சால்வ் தி கொஸ்டின்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி பாருங்க. which of the following is the chief characteristics of mixed farming? mixed farmingனா என்னது? it is the cultivation of crops as well as animals இது ரெண்டுமே சேர்த்தது தான் நம்ம மிக்சட் ஃபார்மிங்னு சொல்லுவோம். அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் சரி கிராப் கல்டிவேஷன்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இதுதான் நம்ம மிக்சட் ஃபார்மிங்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு அக்ரிகல்ச்சரல் சாயில்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். A high content of organic matter in the soil drastically reduces its water holding capacity. Organic matter அதிகமாக அதிகரிக்க வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி தான் அதிகரிக்கும். எப்படி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதுவும் அதை ரொம்ப தப்பாக்கணுன்றதுக்காக டிராஸ்டிக்கலின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டெஃபினெட்லி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Soil does not play any role in sulfur cycle. ஓகேவா? சாயில் இல்லாமல் எந்த சைக்கிளுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நைட்ரஜன் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள், ஃபாஸ்பரஸ் சைக்கிள், தென் வந்து கார்பன் சைக்கிள்ஸ், இது எல்லாத்துலேயுமே சாயில் இஸ் அன் இன்டகிரேட் காம்பனன்ட். அப்போ சாயில் இல்லாமல் எப்படி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும்? ஸோ வார்த்தைகளை கவனிங்க. இங்கே டிராஸ்டிக்கலின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. டஸ் நாட் பிளே எனி ரோல்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இரிகேஷன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கேன் கான்ட்ரிபியூட் டு தி சலனைசேஷன் ஆஃப் சம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். இதை தான் நம்ம பார்த்தோம். இரிகேஷன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லீட் டு தி சலைனைசேஷன். சலைன் சாயில்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு புவர் ட்ரைனேஜ் அண்டு இம்ப்ராப்பர் அக்ரிகல்ச்சரல் இரிகேஷன் ப்ராக்டிசஸ் ஒரு காரணமாக இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரைட் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தப்பாகணுன்றதுக்காக என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தோஸ் கீவேர்ட்ஸ் ஆஃப் தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் டிசைட்ஸ் வெதர் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் ஆர் ராங். ஓகேவா? த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 3 ஒன்லி. ஸோ கான்டூர் பண்டிங் அப்படின்னால என்னது? கான்டூர்ஸ்னால என்னது? டிஃப்ரெண்டான இப்போ மவுண்டெயின்ஸ் இருக்க போகும்போது இந்த இந்த சர்க்கிள்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ சேம் லெவலில் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணுறது தான் கான்டூர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்டூர்ஸ் லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாயில் எரோஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் தான் கான்டூர் பண்டிங்னு சொல்லுவாங்க. Contour bunting is a method of soil conservation used in where desertum கிடையாது, low flat plains கிடையாது, scrub lands கிடையாது, none of the above because it is used in hilly or mountains regions. Contour bunting. Okay va? In India, the problem of soil erosion is associated with which of the following? இந்த இடத்துல இந்த கேள்வியில வந்து பார்த்தோம்னா terrace cultivation addresses is a soil conservation practice. ஓகேவா? அதே மாதிரி கிளைமேட்டுக்கும் சாயில் எரோஷன்ஸ்க்கும் எந்த விதமான பட் டீஃபாரஸ்டேஷன் பை டிஃபால்ட் இஸ் அசோசியேட்டட் வித் தி ப்ராப்ளம் ஆஃப் சாயில் எரோஷன்ஸ். ஸோ அஃபிஷியலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் 2 ஒன்லி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So which of the following practices can help in water conservations in agriculture? Water conservations. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? Reduced or zero tillage of land. Definitely, it is a important soil water conservation practices. Allowing crop residue to remain in the field. இதுக்கு பேர் தான் என்னது? Mulching definitely water conservation practices. பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு சொல்லியிருக்காங்க யூபிஎஸ்சி அஃபிஷியல் கீழே. ஏன்னா ஜெனரலி gypsums is used to reduce the alkalinity, அதாவது reduction of
sodium content. சோடியம் கண்டென்ட்டுக்காக தான் ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்களே தவிர இட் மே ரிசல்ட்ஸ் இன் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டிஸ் பட் இட் இஸ் நாட் அ வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ் ஓகேவா ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை தவிர்த்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி இதை தான் நம்ம பார்த்தோம் அந்த அல்கலினிட்டி ரெடியூஸ் தி அதாவது increasing the acidity of the soil. More salinity 7க்கு மேலே 8.5 pH லெவல் போயிடுச்சுன்னா அது சலைன் சாயிலாக மாறிடும் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிசஸ் தான் ஜிப்சம். So in the context of India, which of the following are considered to be eco-friendly agriculture? Eco-friendly agriculture. Crop diversification, definitely. Legume intensification, nitrogen fixation. Legume intensification. Tensiometers. இந்த tensiometer use அப்படின்றது என்னன்னா பேர்ல இருக்கு tensiometerனா surface tension of water in soil measure பண்ணக்கூடியது. So it measures the soil moisture level so that how much of water is required for the cultivation of a crop பண்றதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் யூனிட் தான் டென்சியோமீட்டர்ஸ். அப்போ இதுவும் ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பட் நாட் வெர்டிக்கல் ஃபார்மிங். இட் இஸ் நாட் வெர்டிக்கல் ஃபார்மிங் இஸ் நாட் அன் ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1, 2, 1, 3 ஒன்லி. அப்போ இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங் வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பயோசார், பயாலஜிக்கலி கிரியேட்டட் சார்கோல், பயோசார் ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு கேன் பி யூஸ்டு as a part of the growing medium in vertical farming. Yes, பயோ சாயில் தான் தேவையில்லையே தவிர பயோ சார்கோல்ஸை வாட்டரையும் யூஸ் பண்ணலாம், ஏரையும் யூஸ் பண்ணலாம், பயோ சாரையும் யூஸ் பண்ணலாம். அப்போ டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்படி யூஸ் பண்ணா when biochar is a part of the growing medium, it promotes the growth of nitrogen fixing microorganisms. Definitely. ஏன்னா பயோன்ற பேர்லே வந்துருச்சு. அப்போ அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஆர்கானிக் மெட்டீரியலை அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்குதுனாலே பாக்டீரியாஸ் இருக்கும். பாக்டீரியாஸ் இருந்துச்சுனாலே நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். Third, when biochar is part of the growing medium, it enables the growing medium to retain water for a longer time. Yes, microorganisms, organic matter அதிகரிக்க it retains. Water holding capacity will getting increased. இதுதான் முன்னாடி கான்டெக்ட்லயும் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க போகும்போதே அது பாசிட்டிவ் டோனில் சொல்லுதா, மூணுமே பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸை பேசுதா, அப்போ மூணுமே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். எதுவுமே இங்கே நெகட்டிவாக பேசலை. சம்டைம்ஸ் நமக்கு ஆன்சர் தெரியலனாலும் அந்த டோன், அந்த ஃபார்மேட்டு, அது என்ன சொல்ல வருதுன்றதை பொறுத்து ஆப்ஷன்ஸோடைய பாசிபிலிட்டிஸ் வந்து we can choose the answer. What are all the advantages of zero tillage in agriculture? Sowing a wheat is possible without burning the residue of the previous crop. Yes, definitely possible. ஏன்னா இதை தான் நம்ம வந்து stubble farmingன்னு சொல்றோம். stubble burning. இந்த stubble burning நம்ம என்ன சொல்றோம்? நவம்பர்ல வீட்டை வந்து கல்டிவேட் பண்றதுக்காக, ஏன்னா அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் மூலியமா வரக்கூடிய ரெயின்ஃபாலை கேப்சர் பண்றதுக்காக சீக்கிரமா ரைஸை ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த ஹார்வெஸ்ட் பண்ண ரைஸோடைய ரிமைன்ஸை வந்து எரிச்சு விடுறோம்ல, அதை தான் ஸ்டபிள் பர்னிங்னு சொல்லுவோம். அந்த ரிமைன்ஸை எரிக்க விடாம அப்படியே விட்டோம்னா sowing a seed is possible without burning the residue of the previous crop. இந்த previous crop-ன்றது mostly rice is a important advantage of zero tillage. Without the need for nursery of right saplings, direct planting of plant seeds in wet soils is possible. Yes, ஏன்னா இது ஜீரோ டில்லேஜ் ப்ராக்டிசஸ். ஓகேவா? ஸோ நர்சரி சாம்பிளிங்ஸ்னால் என்னது? நம்ம கருது அந்த 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 நெல்லோடைய நெற்கதிர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெல்லோடைய இதே கலெக்டிவாக கொண்டு வந்து நம்ம நாற்று நடுறோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாற்று நடக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல விளைய வச்சு திரும்ப இன்னொரு இடத்துல வந்து நடுவாங்க. அப்படி தேவையில்லை, டேரெக்டாகவே யூ கேன் பிளான்ட் தி சீட்லிங்ஸ் ஓவர் தி ரீஜியன்ஸ் வித் இன் தி ப்ராக்டிசஸ் ஆஃப் ஜீரோ டில்லேஜ். ஏன்னா ரைஸை கல்டிவேட் பண்ணோம், நம்ம நார்மலாக என்ன பண்ணோம், டில்லேஜஸ் ப்ராக்டிசஸ் மூலியமா வாட்டர்ஸை ஹோல்ட் பண்ணி வாட்டர் ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ப்ராக்டிசஸ் பண்ணோம். அது தேவையில்லைன்றாங்க. எஸ், இதுவும் பாசிபிள். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இன் தி சாயில் இஸ் பாசிபிள் பிகாஸ்
Stop soil is completely remain safe and it without the disturbances. Whatever the biological components in the form of carbon is again stored and captured within the soil. அப்போ மூணும் பாசிபிள் தான். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1 2 1 3. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். அதனுடைய பாசிபிலிட்டிஸ்குள்ளார் இதெல்லாம் வரதுக்கான விஷயங்கள் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. when what are all the advantages of fertigation in agriculture? Controlling the alkalinity of irrigation water is possible, definitely. Efficient application of rock phosphate. Yes, efficient application of rock phosphate as a fertilizer is possible. And all other and all other phosphatic fertilizers is possible னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான இடத்துல all otherன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமான வார்த்தை. இதை ஹோல்ட் பண்ணுவோம். Increased availability of nutrients to the plants is possible. இது டெஃபினட்டா கரெக்ட். Reduction in the leaching of chemical nutrients is possible. இதுவும் டெஃபினட்டா கரெக்ட். இப்போ ஆன்சர் பாருங்க. ஆல் தி அபவ் ஆப்ஷனே இல்லை. அப்போ எதையாவது ஒன்றை தான் எலிமினேட் பண்ணி ஆகணும். அப்போ டெஃபினட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது மட்டும் தான். ஏன்னா இங்கே ஆல் அதர் பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர்ஸும் வாட்டர் சால்யூபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. வாட்டர் சால்யூபிள் ஃபர்டிலைசர்ஸாக இருந்தால் மட்டும் தான் அது ஃபெர்டிகேஷனில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஆல் அதர் பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர்ஸ்ன்றது நம்ம டெஃபினட்டாக கரெக்ட்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? அப்போ ரெண்டை எலிமினேட் பண்ணிட்டாலே ஆன்சர் ஆப்ஷன் சி 1 3 and 4 ஒன்லி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஹவ் இஸ் பெர்மாகல்ச்சர் ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங்? இப்போ இதில் ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் படிங்க. பெர்மாகல்ச்சர் ஃபார்மிங் டிஸ்கரேஜஸ் மோனோகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். எஸ், இது வந்து மோனோகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் நமக்கு சாயில் ஃபர்டிலிட்டியை குறைக்க நமக்கு தெரியும். அப்போ பெர்மாகல்ச்சர் டிஸ்கரேஜஸ் மோனோகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் பாசிட்டிவாக சொல்லுது. பட் இன் கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங் மோனோகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ஆர் ப்ரிடாமினன்ட். எஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. Conventional chemical farming can cause increase in soil salinity, but the occurrence of such phenomena is not observed in permaculture farming. Yes, இங்கேயும் மோனோகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா சாயில் சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரைஸோட கல்டிவேஷன்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்க. அப்போ இந்த இடத்துலையும் பெர்மாகல்ச்சரை பாசிட்டிவாக பேசுகிறாங்க, கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங்கை நெகட்டிவாக பேசுகிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் பெர்மாகல்ச்சரை பாசிட்டிவாக பேசுகிறாங்க, கன்வென்ஷனல் ஃபார்மிங்கை நெகட்டிவாக பேசுகிறாங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட். Conventional chemical farming is easily possible in semi-arid regions, but permaculture farming is not so easily possible in such regions. இப்போ semi-arid regionsல ப்ராப்பரான ஒரு கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ் இருக்கிறத தானே நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லுவோம். கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங் இன்னும் செமி-அரிட் ரீஜன்ஸில் அது பாசிபிள், பட் இது பாசிபிளே இல்லை, நாட் சோன்றது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறது. ஓகேவா? நாலாவது, ப்ராக்டிஸ் ஆஃப் மல்ச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பெர்மாகல்ச்சர் ஃபார்மிங் பட் நாட் நெசசரலி ஸோ இன் கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங். மல்ச்சிங்ன்றது என்னது? மல்ச்சிங்ன்றது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர். அப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க, 1 2 4, இது நான் மூணுலையுமே பெர்மாகல்ச்சரை பாசிட்டிவ் சைட்லையும் கன்வென்ஷனல் கெமிக்கல் ஃபார்மிங் நெகட்டிவ் சைட்லையும் வச்சிருக்காங்க. இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் என்னதான் வரணும்? 1 2 1 4. புரியுதா? நமக்கு இதுக்கு ஆன்சரே தெரியலனா கூட யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தீஸ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் எதை பாசிட்டிவாக சொல்கிறாங்க, எதை நெகட்டிவாக சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே 3யும் 4ம் சேர்ந்து ஆன்சர் வரவே கூடாது. 3 வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். 1 and 3 எலிமினேட் பண்ணிடலாம், 2 and 3 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி 1 2 1 4 ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பர்மாகல்ச்சர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு மாடர்ன் ப்ராக்டிஸ் த சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். ஓகேவா? இஸ் அ கல்டிவேஷன் இன் விச் ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் ஆஃப் ரைஸ் ஃபீல்ட்ஸ் இஸ் ப்ராக்டிஸ்ட். ஏன்னா கண்டினியூஸ் ஃப்ளட்டிங் வெட்டிங்கோட இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதில் மீத்தேன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கும் நம்ம சொன்னோமா. அதனால என்னென்ன அட்வான்டேஜஸ்? ரெடியூஸ்டு சீட் ரெக்வயர்மெண்ட், இது ஒரு பாசிட்டிவ் தான். ரெடியூஸ்டு மீத்தேன் ப்ரொடக்ஷன்ஸ், இதுவும் பாசிட்டிவ் தான். ரெடியூஸ்டு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன்ஸ், ஏன்னா இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் செட்ஸுக்கான எலக்ட்ரிசிட்டி பெரிய லெவலில் குறையப்படும். அப்போ மூணுமே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் தான். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1 2 1 3. ஓகேவா?
ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து செஷன்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சாயில்ஸு, கிராப்ஸ் அசோசியேட்டட் வித் தட், இந்த சாயில்ஸில் இந்த டைப் ஆஃப் கிராப்ஸை எப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸு. இதை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.